யார் தேடுறீங்க? இந்த நாட்டின் கவலை இல்லாத மனுஷங்கள. ஓஹோ, டாடா பிர்லா மாதிரி இருக்க பெரிய பெரிய பணக்காரங்களவா? அவனை போய் புடுறா. அண்ணே, அது பைத்தியம்ண்ணே. பைத்தியத்தோட சேவை தான் நமக்கு தேவை. போய் புடி. அவன் கொக்கு பிடிப்பான், குருவி பிடிப்பான், நண்டு பிடிப்பான். சில பேர் வெட்டக்கோழியா பார்த்து பிடிப்பாங்க. நீங்க என்னடா பைத்தியத்தை போய் பிடிச்சு சொல்றீங்களே? பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கடோ, பைத்தியங்களை பிடிக்கிறாங்கடோ. பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கடோ, பைத்தியங்களை பிடிக்கிறாங்கடோ. பட்டணத்துல ராய் பிடிப்பான், எலி பிடிப்பான், போட்டு போட ஆடையெல்லாம் வீட்டை தேடி பிடிப்பான். இவங்க நாய பிடிக்கவில்லை, எலிய பிடிக்கவில்லை, காக்கா பிடிக்கவில்லை. அச்சிதமா பைத்தியங்களை பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கடோ, பைத்தியங்களை பிடிக்கிறாங்கடோ. பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கடோ, பைத்தியங்களை பிடிக்கிறாங்கடோ. டேய், ஆளை அப்படியே மாத்தி கொண்டா. நம்மளே பார்த்தாலும் நம்ப கூடாது. அண்ணே, நாங்க ரெடி. இத பார்த்தா நவாப் நாற்காலி மாதிரி இருக்கா? நவாப்பே யாரும் பார்த்தது இல்ல. இதுல நாக்காளி எங்க கண்டுபிடிக்க போறாங்க? முதல்ல இவங்களை தயார் பண்ணுங்க. எல்லாரும் நான் சொல்ற மாதிரி கேட்கணும். முதல்ல நான் சொல்றது நீங்க எல்லாம் கேளுங்க. கேட்டீங்கன்னா கடைசியில தான் பிஸ்கட் கொடுப்பேன். நான் 1000 சொன்னா நீ எவ்வளவு சொல்லணும்? நாங்க சைபர்னு தான் சொல்லுவோம். 2000 சொல்லணும். சொல்லு. 2000. நீ என்ன சொல்லணும்? 1000ன்னு சொல்லுவேன். நீ 4000 சொல்லணும். 4000. நீ என்ன சொல்லணும்? 6000. அறிவாளி, உனக்கு 2 பிஸ்கட். நீ என்ன சொல்லணும்? 8000. நீ என்ன சொல்லணும்? 10,000. ஸ்டாப் இட். கரெக்ட். நான் ஸ்டாப் இட்னு சொன்னா நீங்க நிறுத்திடணும். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. 2000, 4000, 6000, 8000, 10,000, 12,000, 14,000, 11000, 20,000, 22,000. மறந்துட்டேன். நீ எங்க நின்னு இருக்கணும். வெரி குட். பிஸ்கெட்லாம் அவங்களுக்கு கொடு. தவறி 1000 மட்டும் சொல்லிடாத. 2000, 4000, 6000, 8000, 10,000, 12,000. இந்த விதவைக்கு போட்டு வச்ச சும்மா இருப்பனா? சாமி, விதவைன்னு சொன்னா பொட்டு இருக்காது. அதவே கைமண்ணு சொல்லி பார்க்க சொல்லுங்க. 2 தடவை போட்டு வரும். அதான் நான் வச்ச 2வது போட்டு. கஸ்தூரி, அதோ பார் தொடுவானம். அது தொட்டுவிடும் தூரத்தில் தான் இருக்கிறது. வா, நாம் ஓடி சென்று அதை தொட்டு விட்டு வரலாம். அடச்சி, ஏந்திரியா. ஏன் கஸ்தூரி இப்படி கோச்சுக்கிற? பின்னனையா, உங்க அண்ணன் தான் படம் பார்த்து கெட்டு போயிட்டாருன்னு பார்த்தா நீயுமா? கஸ்தூரி, மத்தியானம் சாப்பிட்டது செரிக்கல. அதான் ஒரு எக்ஸசைஸ்க்கு ஓடிட்டு வந்துடலாமான்னு கேட்டேன். அப்படியே ஓடுறதா இருந்தாலும் என் கழுத்துல தாலி கட்டுறதா இருந்தா சொல்லு, நான் வரேன். கஸ்தூரி குட்டி, அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அப்ப வா, இப்படியே போனா ஆந்திரா பார்டர் வரும். திருப்பதிக்கு போய் திருட்டு தாலி கட்டிக்கிட்டு அப்படியே உனக்கு ஒரு மொட்டையும் போட்டுட்டு வரலாம். என்ன தாலி இல்லைன்னு பயமுத்துற? ஏயா, தாலி கட்டாம அப்படியே வச்சுக்கலாம் பாக்குறியா? அட, இது கூட நல்ல ஸ்கீமா இருக்கே. என்னையா சொல்ற? கோச்சுக்காதடா செல்லம், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சத்தியமா சொல்றேன், உன்னை கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். சீ, கைய விடியா. என்னடா செல்லம், வெக்கமா? பின்னென்னையா, ரொம்ப நேரமா கைய மட்டும் பிடிச்சிட்டு இருக்க. அண்ணே, போதும் பிசைஞ்சது. தம்பி, நொறுங்க பிசைஞ்சு சாப்பிட்டாதான் ஆயுசு கட்டின்னு பெரியவங்களே சொல்லிருக்காங்க. பாத்துன தட்டோட ஆயுசு முடிஞ்சிட போது. காட்டு. நோ, வாயினா இவன் தான். மூத்தவன் இவன் தான். நீ தான்டா கடை குட்டி. அண்ணன் கேக்குறாருல, செல்லம்மா வாயத்தர. மாட்டிட்டியா? 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 நீ வா. என்னப்பா, என்ன காரமா இருக்கா குழம்பு? இல்லண்ணே, அண்ணே, நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நாள் தோத்த பார்த்திருக்கோம். ஆனா நிலாவை பார்த்தது இல்ல. இன்னைக்குதான் நிலாவையும் சோத்தையும் சேர்ந்தாப்புல பாக்குறோம்.
நல்லா நல்லா ஓடிவா நல்லா சோறு. இன்னில இருந்து நம்ம வாழ்க்கையில புது வசந்தம் ஆயிடுச்சு. நல்லா சோறு நல்லா சோறு. அதிகமா நாயே இம்புட்டு நாளா வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டா நல்லா இல்ல, இப்ப வீட்டுல கரண்ட் வெளியே உட்காந்து சாப்பிடுறோம் நல்லா இருக்கு. ஏய் தத்துவமா பேசுற, தத்துவம் பெரிய தத்துவம். டேய் சோத்தை எடுத்து கொடுடா. ஆஹா, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மார்கழி. அப்பா என்னையா இது? இது சிங்கம் உட்காந்து சேருங்க. சிங்கம் உட்கார்ந்து சேரா? மைசூர் சிங்கம் ஹைதர் அலி மகாராஜா உட்காந்து சேருங்க. இது உண்மையாவா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? அதோ உட்கார்ந்துருக்காரு பாருங்க, ஹைதர் அலிக்கு பேரனுக்கு பேரனுக்கு பேரன் ஜலாலுதீன் பாதுஷா. அவருக்கு பணம் கொஞ்சம் முட, வீட்டுல ரேஷன் பிரச்சனை, அதனாலதான் ஏலத்துக்கு வந்திருக்கு. இதெல்லாம் எவையா ஏலத்துல வாங்குவான்? எவன் வாங்குவானா? இது இங்க வந்திருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். அவன் அட அங்க பாருங்க, சாத்தூர் சமஸ்தானா? அடட அரைக்காப்பட்டி ஜமீன்தாரு. ஆவோ சேக்கு வாங்க. கீழக்கிற பாயி பஞ்சாப் சிங்கு. இப்ப விட்டு பாருங்க ஏலத்தை. இரியா, அவசரப்படாத. இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு பார்க்க வேண்டாமா? அம்மா கிளாரா, எங்கடா போற? சேர செக் பண்ணிட்டு செட்டப் நகலையும் தெரிஞ்சது நம்ம தோலை உரிச்சுடுவாங்க. செக் பண்ணாதானே? இங்க கவனி. இதை செக் பண்ணுமா? எஸ் சார். என்ன துணியில் ஈர சத்தம் கேக்கு? என்னம்மா செக் பண்ணி பாத்துட்டியா? செக் பண்ணிட்ட, பழகாலத்து சேருதா சார்? ரூபாய் 1000, 2000, 4000, 6000, 8000. சிம்பிளிக்கு பிள்ளையாட்டி. பிம்பிளிக்கு பஞ்சாப் மொழியில 10,000 அர்த்தம். 12,000. ஸ்டாப் இட். என்ன விளையாடுறீங்களா மேன்? நீங்க எப்ப ஏலம் விட்டு முடியுது, நான் எப்ப டெல்லி போறது? ஃளைட் டைம் ஆச்சு மேன். புரியாத ஆளா இருக்கியே, ஏதாவது ஒருத்தர் வெட்டி விடியா. வந்திருக்கிற பார்ட்டியை பார்த்தா பயங்கர விலை போகும்போல் இருக்கு. எவ்வளவு கொடுக்கலாம்? ஒரு 12,000 கொடுங்க. அப்படின்னா தமிழ்ல 10,000 சொல்லுவாங்க. பஞ்சு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். How much? 12,000. 10,000 ரூபாய். எங்க பரம்பரை சொத்தை 10,000 ரூபாய் விக்கிறது ரொம்ப பிச்சைக்காரதனம். இருந்தாலும் எங்க தாத்தா பாலிசிக்காக பேரம் பேசாம வாங்குறேன். அதே அவன்கிட்டே கொடு. நீங்க ஏலத்தை நடத்துங்க, அப்புறம் தெரியும். ஜலாலுதீன் பாதுஷா வாழ்க்கை. ஜலாலுதீன் பாதுஷா ரூபாய் 1000, 2000, 4000, 6000, 8000. பிம்பிளிக்கு பிள்ளையாட்டி 12,000, 14,000, 16,000, 18,000, 20,000. 20,000, ஒரு தரம், 2 தரம், 3 தரம். பணம் கொடுங்க. மாமா பிஸ்கோட்டா. என்னங்கடா விளையாடுறீங்களா? என்னையா இது 1000 ஆரம்பிச்சேன் 2000, 4000. ஐயா பைத்தியங்க. ஏய் பிடிங்கடா அவங்கள. ஏமாத்திட்டு ஓடுறாங்கடா, விடாதீங்க. பிடிங்க. கோட்டு சூட்டு தொப்பி கண்ணாடி போட்டுப்பான். ஏய் மாட்டினா அவங்க 2 பேரும் தான். பிடிங்கடா. சைக்கிள்ல வராங்களே, என்னால ஓட முடியலையே. வண்டிக்குள்ள போடுறா. சரி அப்பா, சரியான இடம் கிடைச்சது. இல்லாட்ட என்ன ஆகுறது? சத்தம் போடாதடா, அவங்க காதுல வர போகுது. அவங்க எல்லாம் செகுட்டு புயலும் குருட்டு புயலுமா இருக்கிறாங்க. நம்ம லாரியில ஒளிஞ்சிருக்கிறது அவங்க எப்படி கண்டுபிடிக்க முடியுங்க? ஓடு. வாங்கடா, சீக்கிரம்
கோவிந்தோ ஐயோ ஒரு உயிர் அனாமத்தா போதாடா கோவிந்தா 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 ஐயோ கோவிந்தா ஐயோ கோவிந்தா 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 சிவத்தை சாய்க்காதே அண்ணே யார் சொல்லாதீங்க எங்க அப்பாயா எங்க அப்பாவை காணையா விடுடா விடுடா விடு விடுடா அண்ணே வீடு கட்டிட்டாங்க நீ உடம்பு தொழிய உரிக்க விட மாட்டாங்க ஏன்டா அண்ணே நான் சாகு கூட பயப்படல அண்ணே ஒண்ணும் அனுபவிக்காம சாகுறேனே அதுக்கு தான் அண்ணே ஒரு சின்ன விண்ணப்பம் என்ன நான் செத்த பிறகு ஆம்பளையில வச்சு தூக்கி போடாதீங்க 4 பொம்பளையில வச்சு தூக்கி போடுங்க கவலைப்படாத நாள் கேரியில வச்சு தூக்கி போறேன் போட்டீங்க ஏமாத்திடுவாங்க சின்ன கால ஏய் என் பேர் ராஜா என்ன நம்பி வந்துட்டல உன்னை மந்திரி மாதிரி காப்பாத்துறமா பேண்ட மாத்தி போடலாம் சட்டை மாத்தி போடலாம் ஜட்டியை மாத்தி போட்டு உடம்பெல்லாம் அரிக்குதே என்ன வீட்டுக்கே சாராயம் ஆரம்பிச்சிட்டீங்களா கல்லா ஓப்பனா இல்லப்பா 2 நாளா சளி பிடிச்சி கொர்னு இருப்பிட்டீங்களா வைத்தியரை போய் பார்த்தேன் இதெல்லாம் போட்டு சுடுதண்ணில குடிச்சா சரியா போயிடுறாரு அதான் இதுதான் ஓவரா அடிக்கூடாதுன்றது என்னப்பா அது இல்ல ஓல்டு மங்க ஐஸ்கிரீம் வந்துக்குது ஓவரா சாப்பிட்டா ஜலதோஷம் என்ன அப்படி பாக்குற இந்த ஒரு பிரச்சனை தான் நம்ம 3 பேரும் வளர்க்கும் நீ விளக்கிட்ட அவனு கூட சீக்கிரம் கிளம்புங்க காலேஜ் போனோம் கிளம்பணும் நீயே விளக்க அண்ணே நீதானே மூத்தவன் நீதானே முதல்ல விளக்கணும் அண்ணே அண்ணே என்னண்ணே அண்ணே என்னென்ன உள்ள மாமாவும் அப்பாத்தாவும் கீரியும் பாம்பு மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க எல்லார் வீட்லயும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வரும் ஆமா நம்ம வீட்டுல மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை ஒரு சேஞ்ச் எடுத்துட்டு போட்டோம் ஊத்துங்க வாட்டுறேன்
மஞ்ச குளிச்சு அள்ளி முடிச்சு ஷாம்பு ப்ளூ ஷாம்பு. என்ன ஷாம்புனது? நீலமேகன் ஷாம்பு போடுங்கண்ணா நல்லா. குளிச்சுக்கிட்டே நான் பாக்க சாப்பிடுவேன். கூச்சம் நல்லா இருக்குல்ல? ஆமாண்ணே, எனக்கு கூடண்ணே. ஆமா, ஆனா கண்ணு எரியுதுண்ணே. எதுக்குண்ணே இந்த மிளகு? நீங்க மலை 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 படிக்கிறதுக்கு. அண்ணா எதுக்குண்ணே இந்த பூண்டு? பூண்டுன்னு பார்த்தா புஷ்ஷுன்னு காத்து வருதுல்ல, ரிலீஸ் பண்றதுக்கு தான். வாயேஸ்வரா. எதுக்குண்ணே இஞ்சி? நீங்க பிஞ்சிலேயே பழுத்துற கூடாதுல்ல, அதுக்கு தான் இந்த இஞ்சி. ஐயோ, இஞ்சி மரப்பே சாப்பிடலாம். உனக்கு ஒண்ணு முதுகு தேய்ச்சி விட்டுமா? நல்லா தேய்ச்சி விடுங்க. ஸ்பெஷல் ஷாம்பு கோல்கேட் தயாரிச்சது. ஒரு மாதிரி இருக்குமா உடம்பு? இந்த சீக்கா ரொம்ப சில்லுன்னு இருக்குண்ணே. சுட்டண்ணி ஊத்துக்கண்ணே, இல்லாட்டி ஜன்னி பிறந்துரும். சுடுதண்ணியா? இவனுக்கு பச்சை தண்ணி, உனக்கு வெத வெதல் இருக்கிற தண்ணி. நல்லா வெத வெதற ஊத்துங்கண்ணே. ஐயோ ஐயோ, என்ன என்ன கொதி கொதி எல்லாம் வெந்து போச்சு. லதா லதா லதா, எங்க பார்த்தாலும் லதா, எப்ப பார்த்தாலும் லதா. ஒண்ணு நீ உன் தொழிலை மாத்திக்க, இல்ல இந்த ஏரியா விட்டு நானே போயிடுறேன். ஹோட்டல்ல டபரா செட்டு திருட்டு போறதுல இருந்து காய போடுற துணி காணாம போற வரைக்கும் இனிமே எந்த சில்லற திருட்டு நடந்தாலும் ஒன்னதான் கூப்பிட்டு விசாரிப்பேன். Anyhow, this is your last chance, லதா. Get out. Okay, thank you sir. இங்கிலீஷ் திருடி. ஏமா லதா, ஐயா உன்னை இப்படி திட்டுறாரு, இனிமேலாவது இங்க வராம இருப்பியா? திட்டுறது அவர் கடமை, திருடுறது என்னோட தொழில். வண்டி வாங்கி 7 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள 9 தடவை பிரேக் வேறு மாத்தியாச்சு. வண்டியும் பிரேக்கும் எல்லாம் காசுக்கு பிடிச்ச கேடு. ஆமாண்ணா, இப்ப மாட்டு வண்டினா மாடு இருக்குது, குதிரை வண்டினா குதிரை இழுக்குது. ஆனா உங்க வண்டி மட்டும் எப்படின்னா யாருமே இழுக்காம தன்னால போகுது. நீ இப்படி கேட்கும் போதே தெரியுது இது வரைக்கும் வண்டியில ஏறினது இல்லைன்னு. உன் சந்தேகத்துல வண்டியில போகும்போது கேட்டுக்க, வண்டியில ஏறு, ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். வண்டியில ரவுண்ட் அடிக்கலாம், வண்டியை ரவுண்ட் அடிக்கிறேன். அண்ணா, வாழ்க்கையில இதான முத பையனா, நல்லபடியா முடியணும் இல்லையா? பாலகிருஷ்ணா, பயணங்கள் முடிவதில்லை, வண்டியில ஏறு. இந்த வீட்டுல தோளுக்கு நேர ஒரு பையனை பெத்து வளர்த்து என்ன பிரயோஜனம்? குழாயும் கருப்பு கண்ணாடி மாட்டிக்கிட்டு ஊரை சுத்துறதே பிழப்பா வச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் இப்ப அவன் வீட்டை சுத்தி மட்டும் என்ன பண்ண போறான்? ஏன் எனக்கு வெத்தலை குடிச்சு கொடுக்கலாம்ல? அது சரி, அதுக்கு அவன் ஊரையே சுத்தலாம். வயசான காலத்துல பாட்டுக்கு பேர வெத்தலை குடிச்சு கொடுக்க குறைஞ்சாலும் பரவாயில்ல. அம்மா, ஆரம்பிச்சிடாதீங்க அம்மா உங்க சண்டைய. உன் மகனுக்கு ஊரை சுத்துறதே பொழப்பு, உனக்கு உன் மருமகிட்ட சண்டை போடுறதே பொழப்பு, எனக்கு உங்க 2 பேருடைய சண்டையை தீர்த்து வைக்கிறதே பொழப்பு. 10 குறைக்கு நம்ம வீட்டுல இருக்க தரதல பைய நல்லா இருந்த வண்டியை நாசமாக்கி வச்சிருக்கான். நான் அப்பவே சொன்னேன், 4000 ரூபாய் கொடுத்து அந்த வண்டியை வாங்கணுமா? அது சைக்கிள் மாதிரி இல்ல, ஸ்கூட்டர் மாதிரி இல்ல. அதனால என்ன இப்போ? ஒரு நாளாவது அந்த வண்டிக்கு பின்னாடி என்ன உட்கார வச்சு ஆசையா சுத்த முடியுதா? இப்ப அது ஒண்ணுதான் குறைச்சலா? பெத்தவா ஒரு நாள் அவன் என்ன அழைச்சுக்கிட்டு போனதில்ல. ஏண்டி, ஏய், எங்கடி வாசல்ல நிறுத்தி வச்சிருந்த வண்டியை காணோம்? உங்க பையன் தான் எடுத்துட்டு போயிருக்கான். பையன் எடுத்துட்டு போயிருக்கானா? பிரேக் வயர் என் கையில எல்லாம் இருக்கு. அதனால என்ன? என்னவா பிரேக்கே பிடிக்காதே, எதிரில எது வந்தாலும் மோதிடுவானே. உன்னை முதல் வண்டியில ஏற்றிருக்கேன், என்ன மறந்துடாத. அண்ணா, இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்கவே மாட்டேனே. ஏன்னா உங்க வண்டி மட்டும் எப்படின்னா இவ்வளவு வேகமா போகுது? ஊத்துற பெட்ரோல் ஏரோப்ளேன் இருந்தாச்சே, வேணும்னா பார்க்க சொல்லட்டுமா? வேண்டாண்ணா, நீங்க தரையில போகும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. பைத்தியக்காரன், எதிரில வரவன் தான்டா பயப்படணும். இப்ப பாரு அந்த லாரிக்காரன என்னென்ன பண்ண போறீங்க? அவன் கிட்ட போய் சட்டால்னு பிரேக் அடிக்க போறேன், அவன் அப்படியே மிரண்ட போறான் பார். நமக்கு எதுக்குன்னு இந்த வம்பெல்லாம்? ஏய், வாழ்க்கையில ஒரு த்ரில்லிங் வேணும்டா. ஐயோ, பிரேக் பிடிக்கலடா. பாடி எங்காவது மோதியார வண்டி நிறுத்து. பாடி 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 பாடி. மெதுவா எந்திரி பாட்டி, மெதுவா மெதுவா. ஏண்டா இப்படியான கண்மணியா வண்டி ஓட்டுறது? ஓட்டினவன் ஓட்டாங்க. இடிச்சதா இடிச்சா கிளை மேல அடிக்காது. இல்லைங்க, கிளவி தாங்க குறுக்க வந்துச்சு, நான் பிரேக் எல்லாம் புடிச்சுங்க.
ஏண்டா பிரேக் பிடிச்சது நீ, வண்டி ஓட்டுனதாவனா? அடிக்காதீங்க அடிக்காதீங்க, தயவு பண்ணி இந்த புள்ளைய அடிக்காதீங்க. என்ன பாட்டி, வண்டியை கொண்டாந்து உன் மேல இடிச்சுட்டா அவனை போய் அடிக்காதேங்கிறிய நீ? அந்த புள்ளை இடிக்கல, நானே தான் வந்து விழுந்துட்டேன். என்ன பாட்டி சொல்ற? நீ எதுக்கு வண்டியில வந்து விழுந்த? அந்த கதைய நானே இந்த புள்ள கிட்ட சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் போயிடுங்க. அட 5 10 வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா இந்த கிழவிக்கு உலகம்லாம் என்னன்னே தெரியல. வாங்கடா போலாம். வாங்கடா, நம்ம வெளியே போய் பார்ப்போம். தப்பு அமல்னு தெரிஞ்சிருந்தோம், அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினீங்க. உண்மையிலேயே நீ தெய்வம் பாட்டி. ஒரு கன்னத்துல அடிச்சா மறு கன்னத்தை காமின்னு சொன்ன வள்ளுவர் பிறந்த நாடு இது. என்ன பாட்டி உளர்ற? மண்டியில எதுவும் அடிபட்டுச்சா? மண்டையில் அடிபடல, என் மனசுலதான் அடிபட்டு இருக்கு. எனக்கு நிறைய சொத்து இருக்கு. இந்த சொத்தை யாருக்கு எழுதி வைக்கிறதுன்னு என் மனசே குழப்பமா இருக்கு. ஐயோ, இப்படி ஒரு குழப்பமா உனக்கு? ஏன் உன் பேர பிள்ளைங்கள இருக்கானுங்க துக்கிரி பசங்க. ஒரு நாள் கூட எனக்கு சாப்பாடு போட்டது கிடையாது. மனசு நொந்து நான் காசி ராமேஸ்வரம் போறேன். ஏன் பாட்டி, இது நாள் வரைக்கும் சொத்து எழுதி வைக்கிறதுக்கு ஒரு பயிலுமா உன் கல்ல சிக்கல? கிடைச்சா அப்பவே எழுதிருவேன். உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் பாட்டி. உன்னை பார்த்த உடனே எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. நீ வேற பாட்டி, எனக்கு வேலையும் கிடைக்கல, எங்க அப்பாவும் திட்டிக்கிட்டே இருக்காரு. சில நேரத்துல திருடலான்னு கூட தோணுது. தப்பு தம்பி தப்பு, திருட மட்டும் கூடாது. எப்பொருள் யார் யார் கை கிடைப்பினும் அப்பொருள் அப்பொழுதே சுடுவது அறிவு. புரியல, ஆனா நல்லாதான் இருக்குது. எதை கேட்டாலும் நான் சமாளிச்சுக்கிறேன், நீ உஷாரா இரு. மகன் வந்திருக்கான், வந்து ஆரத்தி எடு. ஆரத்தியா? அவன் என்ன ஜோடியோட வந்திருக்கான்? யார் அந்த கிழவி? இந்த பாட்டியம்மா காசிக்கு போனோமா. உன்னை வழி கேட்டாங்க, நீ நேரம் இங்க கூட்டு வந்தியாக்கும். ஆமா. ஒண்ணு செய்ய, பேசாம நீ இவங்களோட காசிக்கு போயிரு. இந்தாப்பா, இந்த புள்ள மேல தப்பு இல்ல. நான் தான் காசிக்கு போறேனே, போற வழியில இருக்கிற கோயில்லாம் சுத்தி பார்க்கலான்னு சொன்னேன். காசிக்கு போறவங்க காலை தொட்டு கும்பிட்டாலே புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதான் இன்னைக்கு ஒரு ராப்பொழுது பாட்டியை நம்ம வீட்டுல தங்க. வாய மூடுற. உன் பேரனுக்கு இருக்கிற தயாள குணம் கூட உனக்கு இல்லையே. பாட்டி குழப்பாத, அவர் எங்க அப்பா. ஏண்டா, இந்த பாட்டி என்ன ஒரு நாள் தங்க போகுதா இல்ல ஒரே அடியா தங்க போகுதா? ஒரு நாள் தான் தங்க போகுது. நீங்க சொல்றத பார்த்தா உட்கார்ந்து அழிச்சாலும் 7 தலைமுறைக்கு அழிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சொத்து இருக்கு. என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? ஆசையா பாட்டின்னு கூப்பிட்டு ஒரு வாய் சோறு போட உன் புள்ள மாதிரி எனக்கு ஒரு பேரன் இல்லையே. அப்பளம் போடு. அப்பவே நிறைய போட்டாச்சு. ஏன் கண்ணு? அட ஒண்ணு இல்லம்மா, நீங்களும் எங்க அம்மா மாதிரி தான் இருக்கீங்க. அவனை ஏன் அண்ணியனா நினைச்சு பேசுறீங்க? உங்க பேரனா வச்சுக்குங்க. அது என்னமோப்பா, உன் புள்ளைய பார்த்ததுல இருந்து என் சொத்து பூராவும் அவனுக்கு எழுதி வச்சுட்டு நான் அக்கடான்னு காசிக்கு போலான்னு இருக்கேன். காசு இல்லாதவங்க தான் பாட்டி காசி. கால்னா கூட இல்லாதவங்க எல்லாம் காலை நீட்டி சாப்பிடும் போது நீ எதுக்கா காசு கீசி நாளையிற? என்னையும் மருமலா நினைச்சுக்க. உங்க ஆத்தால புது மாமியாளுக்கு நெய் வர சொல்லு. அங்க இலையில சாம்பாரை விட நெய் தான் அதிகமா இருக்கு. இந்த அளவுக்கு என்ன உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்களே, நான் போகும்போது உங்களுக்கு எல்லாம் எண்ணத்தை வச்சுட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணு மனசுல நினைச்சுக்காம திருப்தியா சாப்பிடுங்க. டேய், பாட்டிக்கு ராத்திரிக்கு எல்லாம் கொசு கடிக்கும், 2 கொசுவத்தி வாங்கி வைடா. ஏது விட்டா விடிய விடிய விசிறி எடுத்து நீங்களே விசிறிங்க பொழுது. நம்ம பாட்டி ஒரு அமிர்தாஞ்சலம் பாட்டில் கேட்டு 6 மாசம் ஆச்சு. அதை பத்தி யாராவது கண்டுக்கிட்டீங்களா? 60 ஏக்கரா நிலம்னு உடனே ஆளாளுக்கு இந்த ஆட்டம் ஆடுறீங்க. ஆமா, நீங்க எல்லாம் காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? ஏன் அத்தை அப்படி கேக்குறீங்க? இல்ல, காலையில வீட்டை சுத்தம் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. ஏங்க ஏந்திரிங்க, நான் என்னன்னு சொல்லுவேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஏங்க, ராத்திரி எல்லாருமே சேர்ந்து தங்க வச்சோமே ஒரு கிழவி, அது வீட்டுல இருக்கிற குத்து விளக்கு வெள்ளை பாத்திரம் அத்தனையும் திருட்டு போயிடுச்சுங்க. ஏங்க, நான் சொல்றது உங்க காதுல வீழல, குத்து கல்யாணம் உட்காந்துருக்கீங்களா? போய் போலீஸ கூட்டு வாங்க. இனி என்னென்ன
இதுவரை முட்டாளைத்தான் பார்த்திருக்கிறேன். முட்டாள் குடும்பத்தை இப்பொழுதுதான் பார்க்கிறேன். இப்படிக்கு லதா. பாட்டி கூடுப்பா, காப்பி வாங்கிருக்கேன். எந்த பாட்டியடா? என்னப்பா முட்டாதனமா கேக்குறேன்? என்ன தத்து எடுத்துருன்னு சொல்ல, நம்ம காசி பாட்டி. பாட்டி பாட்டி நீயா மாட்டிக்கிட்டியா? ஓடாதடா, நில்றா. டேய் நில்றா, ஓடாத, நில்லு. யோ, நான் தான் அவன் பண்ண தப்புக்கு துரத்திக்கிட்டு வர்றேன். நீ ஏன் என் அவனை துரத்துற? உன் பையன் பண்ண தப்புக்கு உன்னை சேர்த்து துரத்தணும். அப்படி என்னையா அவன் தப்பு பண்ணிட்டான்? முந்தா நாள் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு ராத்திரி ஒரு பொழுது தங்க வைங்க, காலையில எழுந்து அவனே போயிடுவான்னு சொன்னான். ஓஹோ, அவனும் காலையில போற போது வீட்டுல உள்ள பொருளை எல்லாம் தள்ளிட்டு போயிட்டானா? பொருளை தள்ளிக்கிட்டு போனா பரவாயில்லையா, என் பொண்டாட்டியே தள்ளிக்கிட்டு போயிட்டான். இதுக்கு என்ன பதில் சொல்ற? ஓ, உன் பொண்டாட்டிக்கு பதிலா அவன் பொண்டாட்டியை தர்றதுக்கு அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. எப்படியும் இவனுக்குள்ள ஒரு பொண்டாட்டி பிறந்திருப்பான்ல. பெரிய தொல்லையா போச்சு. உன்னை யாரா ஓலைய கட்ட சொன்னது? நான் தாலியை கட்டிட்டேன். ஓலை தானே கட்டினேன். தாலி மாதிரி தானே அது. உன்னை ஓலைய வெட்டிக்கு தானே வர சொன்னேன். சரி, நான் கட்டிட்டேன். இப்ப எதுக்குன்னா ஓலைய நீ கட்டக்கூடாதா? முறை மாப்பிள தானே கட்டணும். ஏன் கட்டினா நான் மரமா பழைய கூடாதா? அதான் கட்டல. அடுத்தது என்ன செய்யணும் அது சொல்லு. அது 1000 முறைக்கு ஒன்னா தான் சொல்ல முடியும். போய் இந்த பொண்ணு கொடுக்க முட்டி வாங்கிட்டு வா. 1 2 3 3 4 காட்டுறேன். ஹோய் 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 ஹாய் 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 ஹாய். அண்ணா கூப்பிட்டீங்களா? உங்களை தான் கூப்பிட்டேன். காலேஜ் வந்துருச்சு, இறங்க. ஓகேண்ணே. காலேஜ் சேர போறோம், நிறைய சினிமா பார்க்கலாம். நீ தங்கமுத்து, வைரமுத்து, நீ 2 பேரும் இந்த காலேஜ்ல படிச்சு நீ டாக்டர் ஆகணும், நீ கலெக்டர் ஆகணும். சரி, எனக்கு டாக்டர் வேணாம், கலெக்டர் ஆகணும். அப்படியே சொல்ற. இப்ப புக்க மாத்தீங்களா? நீ டாக்டர், நீ கலெக்டர். புத்தகத்தை மாத்தி கொடுக்குறியா? அப்படியே படத்தையும் நீயே கொடுத்துட வேண்டியதானே? அதெல்லாம் தப்பு. படிச்சுல வாங்கணும். இந்த காலேஜ்லயா? என்ன மாமா நீங்க இந்த காலேஜ்ல என் தம்பிக்கு 5 வருஷமா படிச்சானுங்க. ஏன் மாப்பிள்ளை இப்படி உயிர் எடுக்கிறீங்க? அவங்க தான் பிளஸ் 2ல பாஸ் ஆகாம 5-6 வருஷம் ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் தானே இந்த டுட்டோரியல் காலேஜில் கொண்டு வந்து சேர்த்துனீங்க. டுட்டோரியல் காலேஜோ விக்டோரியா காலேஜோ? காலேஜ் தானே. எங்க அண்ணன் தானே. ஏய் சும்மா இருங்கடா. 3வது படிக்காத உங்ககிட்ட முக்கி முணங்கி நான் பேசுறேனே, அது என்னுடைய தப்பு தான். சரி, தம்பிகளை காலேஜில் விட்டாச்செல்லாம் வாங்க. ஐயோ, முக்கியமானதை மறந்துட்டேன். மேட்டரா? கரெக்ட். சீக்கிரம் போங்க. முக்கியமா என்ன மறந்துட்டாரு? ராபர்ட் கிளே பானின் திருப்பி அம்மிங்களா எப்படிங்க? 50 அரிசி இருக்கு, 50 முறுக்கு இருக்கு, 50 சீடு இருக்கு. சாப்பிடுங்க. ஏன் மாப்பிள்ள இதெல்லாம் தெரு கொண்டு போய் வித்துட்டு வர சொல்றீங்களா? நல்லா இருக்கு மாமா. அப்புறம் மாறி போட்டு சொல்லி 50 எள்ளி கொடுத்து அனுப்புறேன். அப்பப்ப குடிங்க. அதுவா 50? ஏன் அப்படியே கட்டில கொடுத்து அனுப்பிச்சேன்னா காலேஜில் படி தூங்குவானுங்களே. அண்ணன் காலேஜ் சேர்க்கும் போது அதையும் கேட்டாரு. கோ எஜுகேஷன்ல வேணான்னு பொம்பளை டீச்சர் சொல்லிட்டாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், இவன் பேசுறது ரொம்ப ஜாஸ்தி மாப்பிள்ள. ஒரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன். 10,000 கொடுங்க. 10,000-மா? ஏப்பா ஏதோ சூட் கேஸ் வாங்கணும்னு சொன்னீங்களே. சூட் கேஸ் இல்ல, ஜாமெட்ரி பாக்ஸ். ஜாமெட்ரி பாக்ஸ்? இந்த 10,000 ரூபாயில ஜாமெட்ரி பாக்ஸ் மட்டும் இல்ல, சமந்தா பாக்ஸைவே வாங்கலாம். ஏண்டி மணி 8 கூட ஆகல, அதுக்குள்ள சாந்தி முகூர்த்தமா? ஆனாலும் உங்க அப்பா ரொம்ப விவரமான ஆள்றி. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. 8 மணிக்கு மேல சாந்தி முகூர்த்தம் வச்சா நீங்க இந்த ஊரை விட்டே ஓடி போடுவீங்க. அதான் இந்த ஊர்ல 8 மணி ஆனா போதும், ஒருத்தன் தொல்லை தாங்க முடியல. அதனாலதான் பெத்த குழந்தைக்கு கூட பால்ல தூக்க மாத்திரையை கலந்து தூங்க வைக்கிறேன். ஏன்க்கா இது மாதிரி பண்றான்? ஒருவேளை லவ் ஃபெயிலியரா இருக்குமோ? ஆமா, 20 வருஷத்துக்கு முன்னாடி தேவராஜ் பத்மினி என்ற பொண்ணா காதலிச்சான். 2 பேர் வீட்லயும் எதிர்ப்பு. 2 பேரும் வேற வேற இடத்துல கல்யாணம் முடிச்சு வயசுக்கு வந்த பிள்ளைங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா விதி விளையாடிடுச்சு. 2 பேரும் விதவை ஆயிட்டாங்க. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் ராத்திரி 8 மணி ஆச்சுன்னா ஏதாவது ஒரு பாட்டை பாடி ஊர் ஜனங்களை தூங்க விடாம பாடா படுத்துறாங்க. யோ, மணி 8 ஆச்சு, வாங்க போலாம். வாங்க வாங்க. ஐயோ, மணி 8 ஆச்சு, பாட ஆரம்பிச்சிடுவானே. இன்னைக்கு நம்ம பாடுறதுக்கு தகுதியான இடம் இந்த கிணறு தான்.
தக்கிட்ட ததிமி தந்தான இதய ஒலியின் ஜதியில் எனது தேனான தக்கிட்ட ததிமி தந்தான இதய ஒலியின் ஜதியில் எனது தேனான இருதயம் அடிக்கடி இருந்தது என்பேனா என்பதை எழுதிட மறுக்குது என்பேனா இருதயம் அடிக்கடி இருந்தது என்பேனா என்பதை எழுதிட மறுக்குது என்பேனா இந்தியும் லயமும் ஒன்று சேர தக்கிட்ட ததிமி தந்தான இதய ஒலியின் ஜதியில் எனது தேனான மழையராகம் மறந்து நீ பறந்ததெல்லாம் பிரிது இரவு தோறும் அழுது என் இரண்டு கண்ணும் பழுது இது ஒரு ரகசிய நாடகமே அலைகளை குங்கிடும் ஓடம் நானே பாவம் உண்டு பாவமில்லை வாழ்க்கையோடு கோபமில்லை காதல் என்னை காதலி என் நெத்தியில்தான் குங்குமம் இல்லையே கலையறதுக்கு அப்புறம் எதுக்காக தலையில கை வச்சிட்டு இருக்கீங்க உன் தலையில இருக்கிற ஏர்டை கலைஞ்சிட கூடாதுன்னு கைய வச்சேன் இங்க உன் காதல குடிச்சிட்டு இருக்க வந்து முதுகு தைச்சு விடாம கல்லெடுத்து அடிச்சிட்டு இருக்கியா வாயா வரும்போது அப்படியே அந்த சோப்பையும் எடுத்துட்டு வா சோப்புனா உனக்கு நல்ல காப்பே வச்சிருக்கேன் ஏய் give the hand யா என்ன தண்ணில சூடா இருக்கு இறங்கி தண்ணிய சூடேத்திட்டியா சொல்லு செல்லா தன்னந்தனியா இந்த ஆத்துல உன் காதலி நான் குளிச்சிட்டு இருக்கேன் அங்க நின்னு என்னைய கல் எடுத்து முதுகுல அடிக்கிற வந்து முதுகு தைச்சு விடலாம்ல சத்தியமா எனக்கு இத பார்த்தா முதுகு மாதிரியே தெரியல நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல வர ஒரு ஜல ஜந்து மாதிரி தெரியுது ஜன்னாவது பொந்தாவது அதெல்லாம் அப்படியா முதல்ல நம்ம காதலை பத்தி உங்க அண்ணகிட்ட சொன்னியா இல்லையா நம்ம காதலை பத்தி நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்ப ஒண்ணு நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு நம்ம கல்யாணத்துக்கு ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன் என்ன சொல்லு 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 ஒரு நாள் யாருக்கும் தெரியாம ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஐயோ ஏ ராசா இப்படி சொல்றதுக்காகவாது உனக்கு தைரியம் வந்ததே அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு நீ உன் வீட்டுக்கு போயிட நான் என் வீட்டுக்கு போயிடுறேன் அப்போ குழந்தை என்ன எது விட்டு எனக்கு பெத்துக்கிறதா கட்டி போடிடா கண்ணால கண்டபடி கட்டி போடிடா என்னது வீடுல ஒரே குப்பையா இருக்கு கட்டி போடி குட்டி எவடியாவா ஏன் கட்டுக்குள்ள ஏன் அனுமதி இல்லாம வந்தவா உன் பேத்தி சின்ன தாய் பொழுது விடிஞ்சிட கூடாதே சீவி சிங்காரிச்சுக்கிட்டு என் பேரனை பார்க்க வந்துருவிய நான் ஒண்ணு உன் பேரனை பார்க்க வரல காலைல எந்திரிச்சோமா வீடு பெருக்கணுமா கோலம் போட்டோமான்னு இல்லாம ஜெகன்மோகினி படத்துல வர பேய் மாதிரி காலை நீட்டி உட்கார்ந்துட்டு இருக்கியே இப்ப கூட்டி பெருக்க வாம்ப அப்புறம் குடும்பம் நடத்த வாம்ப ஏண்டி உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன தவிர உன் பேரனுக்கு எந்த சிரிக்கி கட்டிக்க வருவான் 10,000 சிரிக்கி வருவாடி இது பாரு என் கொழுந்தனார வந்திருக்காரு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சு சொல்றேன் போ தெரிஞ்சுக்க என்ன என் பேச்சுங்க அடிபடுது அதான் உங்க அண்ணனை பத்தி இந்த பார் உன் பஞ்சாயத்துல எங்க அண்ணன் கிட்ட வச்சுக்க நான் காலேஜ் போய் டயர்டா வந்திருக்கேன் ஒரு கேர்ள் படிக்க தள்ளி இப்படி அவசரப்பட்ட எப்படி காலேஜுக்கு போயிட்டு வரியா கம்மாங்கரையில காத்து வாங்கிட்டு வரியா கம்மாங்கல காத்து இல்ல அப்படியே அவன் முதுகுல சோப்பு தேய்ச்சி காத்து எனக்கு உங்க காதல பத்தி தெரியாதா இந்த விஷயத்தை அண்ணன் கிட்ட சொல்லாத சொல்ல மாட்டேன் நீங்க இப்படி எவளையாவது காதலிச்சு ஊரை விட்டு ஓடி போயிட்டாதான் என் ரூட்டே கிளியர் ஆகும் ஐயோ எங்க குடும்பத்து மேல என்ன அக்கறை அண்ணா அங்க தனியா இருக்காரு ஈவினிங் எஃபெக்ட் நல்ல கொழுந்தனார் பில் பாசியா பாத்துக்க என்னடா இந்த சிரிக்கி வீட்டுக்குள்ள ஓடுறா அதெல்லாம் வாலிப சமாச்சாரம் நீ வயசானவ தூண்ல சாஞ்சிக்கிட்டு கையில புடிச்சிட்டு இடிச்சுக்கிட்டே இரு எங்களுக்கு தெரியும்டா வாலிப சமாச்சாரம் என்னது பதனமே சந்திர பிம்பமோ மலர்ந்த சரோஜமோ ஐயோ மலையாள படமா இருக்கும்
ஒரு அழகான ஆம்பளை வேஸ்ட் கட்ட போது உள்ள வரலாமா? ஆம்பளைன்னு சொல்லு, ஆனா அழகான ஆம்பளைன்னு சொல்லாத. ஒண்ணு நான் பொம்பளையாவே ஏத்துக்கலையே. ஐயோ என் கருப்பு கால்வாச்சி போயிடுச்சு. ஒழுங்கா வேஸ்ட் கூட கட்ட தெரியல. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை ஆம்பளை. ஏண்டி என்ன பார்க்காம உனக்கு தூக்கமே வராதா? நான் உன்னை உன்ன பார்க்க வரல. என்ன எதை பார்க்க வந்த? இத குடுக்கலான்னு வந்தையா? என்னது இது? பங்கஜ சூரபஸ்ம பங்கார லேஹ்யம். ஓஹோ நம்ம காலமாடு சனைக்கு போகாம இருக்கு. இத கொடுத்தோன்னே கரெக்டா போயிடும். ஓ புத்தி உன்னை விட்டு எங்க போகும்? அத உனக்கு தான் கொண்டு வந்தேன். எனக்கா? என் தன்மானத்தெல்லாம் டச் பண்ணாத. அப்புறம் நான் ஆம்பளை நிரூபிச்சிருவேன். என்ன பண்ணுவ? ஆம்பளை நிரூபிச்சிருவேன். 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 ஐயோ ஐயோ காப்பாத்துங்க. அப்பா இன்னும் யாரும் சாப்பிடல? சாப்பிட்டோம். பீடாக்காக வெயிட்டிங். நான் சோடாவுக்காக வெயிட்டிங். மொத்தத்துல சாப்பிட்டீங்களா இல்லையா? எங்க சாப்பிடுறது? உன் கல்யாண சாப்பாடு சாப்பிடலான்னு பார்த்தா அதுக்கு தான் வெளியெல்லாம் போச்சேன். அட்லீஸ்ட் இவருக்கு ஏதாவது நடந்து அந்த சாப்பாடா சாப்பிடலான்னு பார்த்தா அதுக்கு நேரம் வர மாட்டேங்குது. சாரிப்பா, டங்கு ரோல் ஆயிருச்சு. அக்கா, உன் மனசுல இப்ப என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏ மாமனதா? ஐயா அதான் இல்ல நாயிச்சா. அதை விடு. போன மாசம் அப்பா மன்னார்குடியில இருந்து ஒரு மாப்பிள்ளைய கூட்டு வந்தார. நீ என்ன பண்ண? அவன் மண்டையை உடைச்சிட்ட. பாவம். இப்ப அவன் சேது ரேஞ்சில பாண்டி மரத்துல படுத்துட்டு இருக்கிறான். இவளை எதுக்குப்பா? போன வாரம் வந்த மாப்பிள்ளைய அருவாள் எடுத்து வெட்ட போறான். உன் மனசுல என்ன பெரிய சீவல பெரிய பாண்டி நினைப்பா? இல்ல பாண்டியம்மா நினைப்பு. ஓடி பாத்தியா பாத்தியா? உன்னை மதிக்கலனாலும் பரவாயில்ல, எங்களை மதிக்காம போறா பாரு. உன்னை மதிக்கிறதா? மிதிக்காம இருந்தாலும் அதுவே போதும். நீ ஏன்பா பேச மாட்டேன்? நீ ஏன் பேச மாட்டேன்? தேவர் பிலிம் சிம்பிள் மாதிரி ஒரு பொண்ணை பத்தி வச்சுக்கிட்டு இவ்வளவு தெனாவட்டு உனக்கு. அவன் தேவர் பிலிம்ஸ். நீங்க ரெண்டு பேரும் ராமநாராயணன் படத்தை வர்ற குரங்கு. உங்களை வச்சுட்டு என்ன குடும்பம் நடத்த முடியும்? சர்க்கஸ் தான் நடத்த முடியும். டேய், பெயிண்ட் அடிச்சு 3 நாள் தான் ஆச்சு. பசியில நாய் மாதிரி பெயிண்ட் நக்கிறாத. டேய், இந்த நாயை சங்கிலியில கட்டி போடு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கிளவியே வேலை வாங்க போறீங்களோ? ஏன் அப்ப புலம்பிட்டே இருக்க? தான் புரோக்கர்கிட்ட சொல்லிருக்குல்ல, பொண்ணு பாத்துட்டே இருக்காரு. எல்லாம் நல்லபடியா முடியும், கவலையே படாத. ஆமா, கல்யாணத்துக்கு போனவங்க வந்துட்டானுங்களே, ஏன் சாப்பிட வரல? வந்துட்டானுங்க, கையை கடை கழுவிட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரம் மகள்? வாங்கடா வந்து சோது தின்னுங்க. நாங்க கல்யாணத்துல சாப்பிட்டோம். கல்யாணத்தையே சாப்பிட்டீங்களா? உங்களை மொழி மட்டும் தான் எழுதி சொன்னேன். நாங்க நிறைய மொழி எழுதணும்னு ஜமீன்தார் எங்களை உட்கார வச்சு ஊட்டிட்டாங்க. சாப்பிட்டீங்களா? சரி, உச்சா போயிட்டு கட்டில போய் படுங்க, நான் வரேன். நீ என்ன கையை கழுவுற? அவனுக்கு 2 பேரும் சாப்பிடலையே. அவங்க தான் சாப்பிட்டாங்கல்ல. இந்த தட்டுல சாப்பிடலையே. இவன் திரும்ப மாட்டான். அண்ணே, இது என்னண்ணே? சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? நாய் பிரியாணி. மூடிட்டு சாப்பிடற மூதேவி. அண்ணன் கிட்ட நம்ம கல்யாணத்துல சாப்பிட்டுருக்கோம்னு போய் சொல்லிருக்கோம். சீக்கிரமா சாப்பிடு. ஆஹா, என்ன மனம், என்ன ருசி. இந்த அரசம்பட்டி ஹயாத் பிரியாணினா பிரியாணி தான். வாட என்ன வாங்குது பத்தியா? அண்ணே, மூடிட்டு சாப்பிடுனே. அண்ணன் வந்து தொலைச்சிட போறாரு. சீக்கிரம் சாப்பிடு. அண்ணே, முட்டையை காணுண்ணே. அது ஆம்பளை பிரியாணி, அதுல முட்டை எல்லாம் இருக்கு. அண்ணா, இது இவன் தான் பிரியாணி வந்து பார்த்தா தெரியுது. அண்ணா, இவன் தான் வாணியம்பாடி ஆப்ரேட் பிரியாணி சிக்கனுக்கு டெபாசிட் எல்லாம் பண்ணிட்டானே. அண்ணே, எனக்கு அது சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா கூட தெரியாதுண்ணே. எல்லாம் இவன் தானே வாங்கிட்டு வந்தான். எதுக்குடா ஆளாளுக்கு வளர்றீங்க? உங்களுக்கு பிரியாணி மேல ஆசை இருந்தா என்கிட்ட சொல்லிருக்கணும். நாளைக்கு நம்ம வீட்டுல பிரியாணி. இங்க பாரு சிங்கமுத்து, இன்னைக்கு பக்ரீத் நாள். அதுமா அவன் 1/4 கிலோ கறி கிடைக்காம அவஸ்தைப்பட்டு இருக்கான். நீ என்னடா காலையில இருந்து கடா வேணும் பேசினே திருப்பி பேசிட்டு இருக்கியே. பாய், 10,000 ரூபாய் பணம் வேணா வாங்கிக்கங்க. ஆனா கடை இல்லைன்னு மட்டும் சொல்றாதீங்க. ஏன்னா என் தம்பிங்களுக்கு இன்னைக்கு பிரியாணி செஞ்சு போறதா நான் வாக்கு கொடுத்துட்டேன். பெரிய நாட்டாம வாக்கு. இங்க பாரு சிங்கமுத்து, 10,000 இல்ல 10 லட்சம் கொடுத்தாலும் துத்துப்பட்டி சந்தையில இன்னைக்கு ஒரு கடா கூட கிடைக்காது. தயவு செஞ்சு என்ன தொல்லைப்படுத்தாம இடத்த காலி பண்றியா? இல்ல சுருக்க கடையை சாத்திட்டு சீக்கிரம் பள்ளிக்கு வந்து சேரல. கடாவுக்கு எங்க போறது? கடவுள்னு ஒருத்தர் இருந்தா கடாவை கண்ணில காட்டியே தருவான். ஆயிஷா, நான் தொழிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் கடாவை நாளைக்கு குர்பானி கொடுத்துடலாம். என்னங்க, வாப்பா நாளைக்கு ஊருக்கு போறாங்களாம். அதனால குர்பானி இன்னைக்கே கொடுத்துட சொன்னாங்க. அப்ப சரி, சொல்லிட்டு வந்த உடனே நானே கடையை எடுத்துறேன். சரிங்க. யோ நாட்டாம, பஞ்சாயத்தை கூட்டிட்டு இப்படி பேசாம உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? காணா போன கடாக்கு பதில் சொல்லிங்க. என்ன கடா கடா 50 குடிச்சு அடிச்சு போச்சு, அதுக்கு பதில் சொல்லியா?
குடிசா என்னையா 50 பேர் உயிர் ஊசலாடிட்டு இருக்கு, அதுக்கு பதில் சொல்லு. மொத்தம் 10 பேர் உயிர் கூசுவாங்க. சிங்கமுத்து புண்ணியத்துல நம்ம வாழ்க்கை வளமாய் ஊர்ல அவன் செத்துட்டு கிடக்குறான், நீங்க இடமா செழிப்பா அவரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல சண்டை நிறுத்த சொல்லுங்கப்பா. என்ன தீவிரவாதி ஆகிறாங்க. நாட்டாம உட்காருங்க, உணர்ச்சிவசப்படாதீங்க. ஏயா தப்பு செஞ்சதை விட்டுட்டு நீங்க ஏன் ஒருத்தர் அடிச்சு சாகுறீங்க? எங்க அந்த பையன்? கூப்பிடுங்க அவனை. தள்ளுங்க. என்ன பிரச்சனை? பிரச்சனை நீதாங்க. முழிக்கிற முழியப்பாரு, ஆடுதிரு கள்ள நாட்டாம கேசே அதான். இல்ல சிங்கமுத்து, உன் தம்பிக்கு பிரியாணி சாப்பிட ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக கூடி வாழ்ந்துட்டு இருந்த நம்ம கிராமத்தை ஆகிட்டியாடா. உனக்கே நியாயமா இருக்கா? என்னன்னா 10,000 கொடுத்து ஒரு கடா கொடுன்னு கேக்குறேன், கொடுக்க மாட்டேன்னாரு. அதான் நானே அபேஸ் பண்ணிட்டேன். இப்ப கடாக்கு என்ன வேலைன்னு சொல்லுங்க, நான் கொடுத்துறேன். கொடை விரிடா. ஆனா உன்ன கொடைய விரிச்சறா. அவன் விரிக்கிறனால தான் நம்ம வாழ்க்கை வளமா இருக்கு. பாயிண்ட் பிடிச்ச. பாய், உங்க கடா வேலை என்னன்னு சொல்லுங்க, நான் உடனே பைசல் பண்ணிடுறேன். இவனுக்கு கிட்ட காசு போச்சு, தள்ளி காசு உங்களுக்கு தேராது. எனக்கு பணம் தான் வேணாம், எனக்கு என் கடை தான் வேணும். என்கிட்ட பணம் தான் இருக்கு. எனக்கு கடை தான் வேணும். சொன்னா கேளியா, என்கிட்ட பணம் தான் இருக்கு. எனக்கு கடை தான் வேணும். அப்ப இவனை வச்சுக்கோ. என்ன விளையாடுறீங்களா? நாட்டாம என்னயா இது? குர்பானினா என்ன தெரியுமா உங்களுக்கு? தலைவருக்கு ஜீனத்தமன் நடிச்ச குர்பானி மட்டும்தான் தெரியும். குர்பானிங்கிறது பக்ரீத் அன்னைக்கு இறைவனுக்காக ஒரு ஆடோ, ஒரு மாடோ, ஒரு ஒட்டகத்தையோ பலி கொடுக்கிறோம். அப்படி பலி கொடுத்த மாமிசத்தை எங்க குடும்ப தேவைக்கு போக மீதிய சொந்தக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களுக்கும் கொடுத்துடணும். இத பாருங்க முஸ்தபா பாய், அல்லாவுக்கு குர்பானி விட்ட ஆட்டை ஜாதி மதம் பார்க்காம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் நீங்க சொன்னீங்க. ஏதோ பாவம் சிங்கமுத்து தம்பி மேல பாசத்துல இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான். அவனை தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க. நாட்டாம என்ன மன்னிச்சிருங்க நாட்டாம. 2000 ரூபாய் கிடாக்காக 20 பேத்த பலி கொடுக்க பார்த்தேன். ஆமா நாட்டாம, எங்களையும் மன்னிச்சிருங்க. சிங்கமுத்து தான் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சிருந்தோம், நாங்களும் எக்கு தப்பா நடந்துக்கிட்டோம். மன்னிச்சிருங்க. அப்புறம் என்னப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கை குலுக்கிட்டு சமாதானமா போங்க. நாட்டுல யாரோ ஒருத்தர் செய்யற இந்த மாதிரி சின்ன தப்புனாலதான் மதக்கலவரம், ஜாதி கலவரம், வெடிகுண்டு கலாச்சாரம் எல்லாம் வளர்ந்துட்டு இருக்குது. வெடிகுண்டு வெடிச்சா மனுஷன் செத்து போயிருவான். ஆனா இப்ப மனுஷனே வெடிகுண்டா மாறி மனுஷனே சாகடிச்சிட்டு இருக்கிறான். அதனால நம்ம ஊர்ல இந்த கிராமத்துல எப்பவும் போல சந்தோஷமா நம்ம ஜனங்கள்லாம் கூட்டு குடும்பமா வாழணும். அதுதான் என்னோட ஆசை. நாட்டாம என்னையா திடீர்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்க? இல்ல பஞ்சாயத்து ஒண்ணு இருந்தா அத நாம ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும் இல்லையா? மெசேஜ் சொல்லுங்க போதும். மூடிக்கிட்டு மீட்டர் பாரு, வெளியே பாரு. அண்ணே, இப்போ உனக்கு எப்படின்னு இருக்கு? முந்தைய விட மோசமா என் நிலைமை மோசமாயிடுச்சுன்னு பாத்துறா. இங்கேயே அசிங்கம் பண்ணாதரா. இது எதுல போய் முடியுமோ? அண்ணே, என்னண்ணே இங்கே உட்கார்ந்துட்ட? கண்ட்ரோல் பண்ண முடியல, இங்கேயே வந்துருச்சு. என்னடா காலேஜுக்கு வரலையா? காலை கடனே இங்க கண்ட்ரோலே இல்லாம வருது. எங்கடா காலேஜுக்கு வர்றது? எல்லாம் அந்த பிரியாணி செய்யற வேலை தானே? மட்டன் பிரியாணி. ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உங்க அண்ணன் காசு கொடுத்து கடை வாங்கியிருந்தா 1/4 கிலோ கரியாது தேறி இருக்கும். திருட்டு பிரியாணி தானே, அதான் திட்டா போயிட்டு இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஃபுட் பாய்சன் ஆயிருக்குமோ? பாய்சன் ஃபுட்ல இல்லடா, கில்பா. பாய்சன் மேரா பையா, எங்க அட. சரி, அதை விடுங்க. சாயங்காலம் ஒரு இடத்துக்கு போலாம், வரீங்களா? வேணாப்பா, இப்படிதான் அன்னைக்கு நீ ஒரு பலான படத்துக்கு கூட்டிட்டு போன. படம் பார்த்துட்டு பக்கத்துல படுத்துக்கிட்டு ராத்திரி ஃபுல்லா என்ன இம்சை பண்ணிட்டான். நல்ல வேளை போலீஸ்ல மட்டும் மாட்டி இருந்தோம், குனிய வச்சு டானா போட்டிருப்பாங்க. டேய், அன்னைக்கு நடந்தது நம்ம கெட்ட நேரம். இப்ப போற இடம் அது இல்ல, அது ஒரு சொர்க்க பூமி. சொர்க்க பூமியா? ஆமா, உங்களை யார் இங்க வர சொன்னது? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? தயவு செய்து இங்க காலி பண்ணியா? ஏய், டச்சுக்கான்னு ஏன்பா 3 வாட்டி திரும்பினீங்க? ஏண்டா, உங்க குடும்பத்துல எனக்குன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வேண்டாமா? சினிமாவில ஹீரோயின் திரும்பினா மாத்திரம் பாப்பீங்க, என்ன பார்க்க கூடாதா? அது பியூட்டி, நீ பாட்டி. அங்கிள், எங்க டாடி ஏன் பேடான உயில எழுதி வச்சுட்டு போனாரு? ரொம்ப சேடான விஷயம் தான். இருந்தாலும் பின்னால ஒரு இன்ட்ரெஸ்டிங் பின்னணி இருக்கு. உங்க அப்பாவும் உங்க சித்தப்பாவும் ஒரே நேரத்துல கல்யாணம் கட்டிக்கிட்டாங்க. ஆனா உங்க அம்மா ஒரு புண்ணியவதி, உங்க சித்தி கொடுமைக்காரி. சித்தப்பாவை ஜோடா வாங்க அனுப்பிச்சிருப்பாளே? கரெக்ட்.
ஜோடா வாங்கிட்டு வான்னா அவரு முடியாதுன்னார். ஜோட்டாலேயே அடிச்சுட்டான். அன்னைக்கு பிரிஞ்ச குடும்பம் சேரல. அது எப்படி? சித்திக்கும் சித்தப்பாக்கு தானே தகராறு. எங்க அப்பா சித்தப்பாவும் ஏன் பிரிஞ்சாங்க? கேள்வி கேட்கப்படாது. ஒரிஜினல் அப்படித்தான் இருக்குது. செத்த அப்புறம் கூட ஒட்டிக்கிட்டு ஒரே பாடையில போகல, தனித்தனி பாடையில தான் போனாங்க. இவரை புதைச்சாங்க, அவரை எரிச்சாங்க. இந்த கதையை நான் எங்க கேட்ட மாதிரி இருக்கேன். கேட்ட மாதிரி இல்ல, பார்த்த மாதிரி இருக்கு. பப்ளிக்கா சங்கரா சங்கரா, இந்த பாய்ஸ் எதையுமே நம்ப மாட்டேங்கிறாங்களே. வக்கீல் அங்கிள், அதனால்தான் அப்பா இப்படி ஒரு உயிரை எழுதி வச்சிருக்காரா? உங்க அண்ணன் சிங்கமுத்து இருக்கானே, எங்க வேற வேற குடும்பத்துல இருந்து பொண்ணுங்க வந்தா உங்களை பிரிச்சிருவாங்களோன்னு பயந்து உங்க அப்பனை விட்டு இப்படி உருப்படி இல்லாத ஒரு உயிரை எழுத வச்சிருக்கான். நானும் 25 வருஷமா இத கையில புடிச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கு கால்நடையா வந்து போய்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா உங்க அண்ணன் மேட்ரை காதலியே போட்டுக்க மாட்டேங்கிறானே. என்ன மாமா புரியாம பேசுறீங்க? நானும் ஏகப்பட்ட வரங்கள் பார்த்துட்டேன், எதுவும் சரிப்பட்டே வரல. முதல்ல தம்பிங்க படிப்பு முடிட்டோம். இவங்க முடிக்கிறதுக்குள்ள இவங்களுக்கே முடியாம போயிடும் போல இருக்கு. இவரு IAS, இவரு IPS. +2 தாண்ட முடியாம டியூட்டோரியல் கால வாசல்ல முட்டிக்கிட்டு நிக்கிறானுவ. இந்த பாருப்பா, நான் உங்க குடும்பத்தை சேர்ந்த வக்கீல்ங்கிறதுக்காக சட்டத்துக்கு விரோதமா உயிரை உங்ககிட்ட ஒப்படைக்க முடியாது. அதனால நாளைக்கே புரோக்கர் பொன்னுசாமியை போய் பாரு, மறுபடியும் பல வரங்களை தேட சொல்லு. ஏதாவது ஒண்ணு குதிர்தான்னு பாப்போம். ஒருவேளை குதிரலனா அவன் பாக்குற பொண்ணுங்கள்ல ஒன்ன நான் கட்டிக்கிட்டு போயிடுறேன். வச்சுக்குன்னு அச்சுக்கலாம், அச்சுக்குன்னு வச்சுக்கலாம். தம் அடிக்குது தம் அடிக்குது, தங்கமுத்து தம் அடிக்குது. ஏதேதோ எண்ணம் வளர்த்தே நீதானே புகையிலை மன்னன். ஏய் அண்ணே, பெரியவன் சிகரெட் பிடிக்கிறானா? ஐயோ, அது வந்து பிடிக்கிறானா இல்லையா? பிடிக்கிறானே. சிகரெட் பிடிக்கிறது தப்பு, கேன்சர்லாம் வரும் தெரியுமா? தப்பு தானே, நான் பிடிக்க வேணாம்னு சொல்லிடுறேன். சிகரெட் பிடிக்க வேணாம்னு சொல்லு, சுருட்டு பிடிக்க சொல்லு. சுருட்டு பிடிக்கிறது உடம்புக்கு நல்லது, ஜீரண சக்தி ஆகும். கிழவே, என்ன உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சேன். பேனுக்கு மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறீங்க. தம்பி சிகரெட் குடித்ததை கண்டிக்காம சுருட்டு குடுக்கறான்னு தானே அவனை அடிச்சேன். அதுக்காக அடிக்கலையா? இது ஏன் சுருட்டு? இதை எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டான், அதுக்காக தான் அவனை அடிச்சேன். ஐயா, நீங்க சொன்ன மாதிரி ஒரே குடும்பத்துல பிறந்த 3 பொண்ணுங்க சுத்தப்பட்டு 18 பட்டியலையும் கிடையாது. புரோக்கர், இதை கேட்கறதுக்கான வண்டி மாதிரி கட்டிங்க வந்தா பின்ன என்னங்க, எல்லா வீட்டையும் நான் காமிச்சாச்சு. உங்க மாமன் பொண்ணு சின்னத்தாய் வேற ஒரு வீடு பாக்கி இல்லாம எல்லா வீட்லயும் போய் உங்களை பத்தி தாறுமாறா பேசி எல்லா சம்பந்தத்தையும் கெடுத்து வச்சிருக்கா. பாரு பாருன்னா எந்த வரணும் போய் பாக்குறது? அழிச்சுக்காதையா, ஏதோ அலசி கிழிச்சு எதனா கண்டுபிடி. கடைசியா என்ன உங்ககிட்ட 3 பொண்ணு இருக்கா? இல்ல 3 சம்சாரம் இருக்குது, அதை விடுங்க. இப்ப இருகூர்ன்ற ஊர்ல ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு நீங்க சொன்ன மாதிரி 3 பொண்ணுங்க இருக்குதுங்க. ஏன் அதை முதல்ல சொல்லக்கூடாது? ஊரு இருகூரு, அவர் பேரு இருகூர் இருளாண்டி. ஏங்க இருகூர் இருளாண்டி வீடு தானே? ஏங்க இருகூர் இருளாண்டி வீடு தானே? ஏயா உங்களை தான் கேட்கேன், இருளாண்டி வீடு தானே? ஏப்பா இவன் எல்லாம் செவிட்டு போயிருவா, ஒரு பய பதில் சொல்ல மாட்டேங்கான். நீயாவது சொல்லு, இருகூர் இருளாண்டி வீடு தானே? யோ உள்ள வாயா. என்னன்னு கேளு. யோ யார் நீ, உனக்கு என்ன வேணும்? ஏயா இதானே இருளாண்டி வீடு? டேய், இது வரைக்கும் இந்த ஜில்லாவுல எவனும் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டதில்ல. நான் தான் இருளாண்டி. என்ன விஷயம்? ஆனா உங்களை பார்க்க வரலையா, என் மச்சான பார்க்க மதுரையில இருந்து வந்திருக்கேன். உங்க வீட்டு பக்கத்துல தான் எங்க மச்சான் வீடு இருக்குன்னு சொன்னாங்க, அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். விலாசம் வெள்ள. ஐயோ, எவ்வளவு தைரியம் இருந்தா விலாசம் கேட்க இந்த வீரம் பேரை சொல்லிருப்ப. உன்ன என்னது பேரை சொன்னால போட்டு தள்ளிட்டு வரா? பின்ன அருவாளை எடுத்தா ஆளை சாய்க்காம ஓய மாட்டாருங்க. ஓ अरे इरलांडी, अरे इरलांडी, इधर क्या कर रहे हो? किचन में मावा वச்சிருக்கே, போய் रोटी सुनो. इरलांडी, நான் भजन को போறா. अरे सुनो, काम होने के बाद किचन में साफ कर दो. इरलांडी
ஏயா உங்க பேர் அந்த ஜில்லாவுல யாருமே சொன்னதில்லைன்னு சொன்னீங்க. மூச்சுக்கு 300 தடவை பேரன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வேலையும் கொடுத்துட்டு போறாங்களே, யார் அந்த அம்மா? அது அம்மா இல்ல, எங்க மாமாவோட 4வது சம்சாரம். பேரு நர்மதா கபூர். ஆமா, பெரிய கரிஷ்மா கபூர். உன் பொண்டாட்டியே உன்னை பேர் சொல்லி கூப்பிடுறா. இதுல யாரு கூப்பிட்டானே? உனக்கெல்லாம் ஒரு மீச, இதுல இருவூர் இருளாண்டின்னு பந்தாவா ஒரு பேரு. முதல்ல பேரை மாத்து. இவங்கிட்டவே கேட்டேன் பாரு. சம்சாரம் என்னங்க சம்சாரம்? அவர் 3 பொண்ணுங்களை வளர்த்து வச்சிருக்காரு பாருங்க. அடாடாடாடா, என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு அடக்கம். வெள்ள பிள்ளைங்க எல்லாம் காலேஜுக்கு ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க மாமா. அப்பா நான் பியூட்டி பார்லர் போயிட்டு வரேன். வெறும் பியூட்டி பார்லருக்கு மட்டும் தானமா? இல்ல இல்ல, அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்களோட பாருக்கும் போயிட்டு வந்துடுறேன். வேலை இதா சண்முகா? நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு வரேன். கம்ப்யூட்டர் மட்டும் தானே? அல்ல, அங்கனே வரும்போ பாய் ஃப்ரெண்டோட சினிமாக்கு போய் வரும். எந்த குருவாயூரப்பா? అయ్యప్పా నేను కాలేజీకి పోతున్నాను. కాలేజీకి మట్టున్నాను పోతున్నావు? ఆహా, నా బాయ్ ఫ్రెండ్స్ తోని డిస్కోకి వెళ్తున్నాను. నన్ను ఆశ్రయం చేయనేనా? అయ్యో వెంకటాచలపతి గోయిందా, నారాయణ గోయిందా, గోయిందా, కుటుంబమే గోయిందా, குமுறுதே நெஞ்சு. ஐயோ, என் பொண்டாட்டி பேசுறதான் புரியலன்னா பொண்ணுங்க பேசுறதும் புரியலையே. என்ன மாமா பண்றது? உங்க முதல் சம்சாரம் அதான் எங்க அக்கா. அவங்க தமிழ்நாடு, 2வது ஆந்திரா, 3வது கேரளா. 3 பேரும் ஆளுக்கு ஒரு பொண்ணை பெத்து போட்டு புண்ணியவதிங்க போய் சேர்ந்துட்டாங்க. கடைசி காலத்துல பால் ஊத்துறதுக்காக பஞ்சாப்ல இருந்து ஒருத்தைய புடிச்சிட்டு வந்தீங்களே, அங்கதான்டா நான் தப்பே பண்ணிட்டேன். தப்பு பண்ணிருந்தாதான் 4வது பொண்ணை பெத்து போட்டிருப்பீங்களா? அதுவும் உனக்கு தெரிஞ்சிடுச்சா? வாலிப இருக்குதுன்னு சொல்றேன், நம்ப மாட்டேன்றா. பயாக்கரா இருக்குதுன்னு சொல்றேன், சேர்க்க மாட்டேன்றா. எத்தனை நாளைக்குடா? இப்ப கைய தூக்கி என்ன பண்றது? உங்களுக்கு வாக்கப்படுறவங்களுக்கு வாக்கரிசுதாங்கிற ஜாதகத்தை அந்த அம்மா வந்த அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. வயசுல சின்னவளாச்சேன்னு கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தேன். அவ ஒரேடியா என்ன வளைச்சிட்டா. இல்ல, ஒடிச்சிட்டா. எல்லாம் விதி. 4வது சம்சாரத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறேன். ஆமா, போகும்போது பூம்புகார் வசனம் மாதிரி நீளமா ஏதோ சொல்லிட்டு கடைசியா ஏதோ இந்தியில சொல்லிட்டு போனாலே அதனுடைய அர்த்தம் என்னடா? அது வேற ஒண்ணு இல்ல மாமா, நீங்க சமையல் வேலை எல்லாம் முடிச்சிட்டு சாமான் சட்டெல்லாம் கழுவி வைப்பீங்க. அவளை சம்சாரமா அடைஞ்சதுல இருந்து சாமான் சட்டியெல்லாம் தான்டா கழுவி போட்டு இருக்கிறேன். நல்லா கழுவுறேன். கர்ப்பமான பசுவை கையில வச்சுக்கிட்டு காலமாட்டுக்கு அலைஞ்ச கதையா? இவ்வளவு அருமையான சம்பந்தத்தை கையில வச்சுக்கிட்டு கொஞ்சம் இருங்க. அது எப்படி பழமொழியும் உங்க ரேஞ்சிலேயே சொல்றீங்க? ஏ ரேஞ்ச் இல்ல, ஓ ரேஞ்சுக்கு புரியுறதுக்காக சொன்னேன். மரமண்ட, முதல்ல இந்த சம்பந்தத்தை முடி. ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே இருகூர் இருளாண்டியை போய் பார்த்து சம்பந்தம் பேசி முடிச்சிட்டேன். இன்னைக்கு ராத்திரி 2:30 மணிக்கு டான்னு நான் இங்க வந்துடுறேன். நான் தெரியாம தான் கேக்குறேன். நம்ம பொண்ணை பார்க்க தானே போறோம். சின்ன தாய்க்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது இல்லையா? சரி சரி. அது மட்டும் இல்லைங்க, இந்த விஷயம் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. நீங்க வாயை திறக்காம இருந்தா சரி. நீ வேறையா? இந்த விஷயம் எங்க தேவராஜ் மாமாவுக்கு தெரிஞ்சு லீக் ஆனா வம்பாயிருன்னு அவருக்கு ஒரு வேலை கொடுத்து வேலூர் அனுப்பிச்சு வச்சேன். இந்நேரம் அவர் வேலூர் போய் சேர்ந்திருப்பார்ல. சேர்ந்திருக்கணும். இல்லன்னு வச்சுக்க, அப்பனும் பொண்ணும் சேர்ந்து இந்த சம்பந்தத்தை கெடுத்துருவாங்கல்ல. அப்புறம் என்ன, இருகூர்ல ராத்திரியோட ராத்திரியா வச்சு கல்யாணத்தை முடிச்சிருவோம். அப்பவும் கல்யாணத்துக்கு தாய்மாமனை கூப்பிடுற மாதிரி ஐடியா இல்ல. என்ன அது? நல்ல விஷயத்தை பேசிட்டு இருக்கும்போது திராவியா ஞாபகப்படுத்துற. மாப்பிள, என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பீங்க நான் எதிர்பார்க்கல மாப்பிள. இல்ல மாமா, என்ன இருந்தாலும் சின்ன தாய் உங்க பொண்ணு, அதனாலதான். இருக்கட்டுமே, அதனால என்ன? அவன் என்னைக்கு நேத்தா அப்படி பண்ணிட்டு இருக்கிறான்? இத பாருங்க மாப்பிள, என்னைக்காவது என் பொண்ணத்தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயப்படுத்தி இருக்கிறேன்னா அவ கிடக்குற கிறுக்கு கழுத. நீங்க இருவருக்கு புறப்பட்டு போங்க மாப்பிள. இதுக்கு போய் எது கால் விழுகிறீங்க? இந்த விஷயம் உங்க மனசோட இருக்கணும். மீறி வெளியே தெரிஞ்சது மாமன் கூட பார்க்க மாட்டேன். மார்கால் மார் கை வாங்கிடுறேன். அண்ணே, தங்கமுத்தண்ணே, என்னண்ணே மனசாட்சியே இல்லாம இப்படி மாறிட்டீங்க? தம்பி, நீ என்ன சொல்ல வர எனக்கு தெரியுது. கொஞ்சம் இரு, சென்ட் வச்சுக்கிறேன். டேய், காதலிக்கிறது ஒருத்திய, கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னொருத்திய, அதானே? என்ன பெரிய ஃபீலிங்ல இருக்க? இல்லண்ணே, 2 வருஷமா காதலிச்சுட்டு அதான். பெரிய லைலா மஜ்னு காதல் பண்ணி அப்படியே கீழ்ச்சிட்ட. டேய், நம்ம இந்தியன் மேரேஜ் ஸ்டைல் எப்படி தெரியுமா? காதலிக்கிறது ஒருத்திய, கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னொருத்திய. தீனிக்கு தானி, தானிக்கு தீனி. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? தம்பி, காதலா கற்பான்னு நீயே முடிவு பண்ணிக்க. அசோக், அபிஷேக் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல?
இந்த கல்யாணம் நடந்தாதான் சொத்து நம்ம கைக்கு வரும். சொத்து நம்ம கைக்கு வந்தாதான் பணத்தை அவங்க கிட்ட கொடுத்து அந்த டேப்பையும் நெகட்டிவையும் வாங்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? தங்கமுத்து வைரமுத்து சீக்கிரமா வாங்கடா, பொண்ணு பார்க்க போகணும். வர வா தம்பி வா. அருமையான சம்பந்தம். நாங்க வரோம்னு சொல்லியா? கவலையப்படாதீங்க. அத தம்பிங்க வந்துட்டாங்க. ஏடா பொண்ணா சீக்கிரம் ரெடி ஆயிட்டு நீங்க ரெடி ஆக மாட்டீங்க? பாத்ரூம்ல வழிக்கு ஓடுறான். எல்லாரும் பார்த்து சாக்கறதே போயிட்டு வாங்க. வாங்க வாங்க போயிட்டு வரப்பதான். நைனா மாப்பிள்ள எப்படி நைனா சொன்னாரு? அச்சா பால் பழம் வேஸ்ட் ஆகுது. ஓ எப்பப்பா வருவாரு? ஐயோ என்னம்மா பால் பழத்தோட கரெக்டா வந்து நிக்கிறீங்க? மாப்பிள்ளைங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு வராங்கன்னு நினைச்சிட்டீங்களா? இல்லம்மா, உங்களை பார்க்க வராங்க. ஐயோ கல்யாணத்துக்கு முன்னாலே என் பொண்ணுங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு அலையுதுங்களே. என் கல்யாண பிரச்சனையை பேசுவீங்கன்னு பார்த்தா கட்டில உட்கார்ந்து கதை பேசுவீங்க. இல்ல சைல சிங்கமுத்து பிரதர்ஸ் வந்துட்டாங்களா? அவங்க பெரிய வார்னர் பிரதர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஆரம்பியா? சிங்கமுத்து, இல்ல சிங்கமுத்து, என்னடா சொல்ற நீ? யோ என்ன விளையாடுறீங்களா? பரிசம் போட போனவங்கள பாதியில கூட்டு வந்து சொல்லு என்னத்த சொல்றது? நான் மட்டும் உறுதியா ஒன்னு சொல்றேன். என்னன்னு? சட்டு புட்டு பஞ்சாயத்தை முடிக்க சொல்லு, பொண்ணு பார்க்க போனோம். தலைவரே, சிங்கமுத்து 5 லட்சம் கட்டணுமா 20 லட்சம் கட்டணுமான்னு சீக்கிரம் சொல்லுங்க. கம்ப்யூட்டர்ல ஏத்தணும். யோ நாங்க எதுக்கு பணம் கட்டினா? நாங்க என்ன கொலை பண்ணுவா இல்ல கொள்ளாட்சியமா? அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்ட. தலைவரா இல்ல உன்ன சொல்லல, அவனை சொன்னேன். அந்த மனு வர்றா இந்தாங்க. பாத்தியா, சின்னத்தாயே கைப்பட எழுதுன மனு. போஸ்டர் சைஸ்ல இருக்கு. விரிச்சா ஊரையே மறைச்சிடலாம். விரிக்கட்டுமா? சிங்கமுத்தன் ஃபேமிலி இப்ப சின்ன தாய்க்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? வாக்கப்பட்டவனுக்கு வாரிசு கொடுக்க வக்கல்லாதவ சீர் சனத்தி கட்டலாம் சீமந்தத்துக்கு. என் பேரனுக்கு உயில் விவகாரம் இந்த ஊர் முழுக்க தெரியுமே, அப்புறம் ஏன் இந்த சிறுக்கி இந்த சிலுப்பு சிலுப்பிக்கிறா? நைஸ் டான்ஸ். இத பாரு, வாரத்துல பெய்யற மழையா இருந்தாலும் போய் சேர்றது கடல்ல தான். அதே மாதிரி என் மாமனை ஒருத்தி கட்டிக்கணும்னா இந்த ஜென்மத்துல நான் மட்டும்தான். எங்களுக்கு பழமொழி தெரியும். உங்க பஞ்சாயத்து இருந்த காட்டுக்கு பயாஸ்கோப் எடுக்கிறோம், பஞ்சாயத்து நடத்திட்டு இருக்கிறோம். கொஞ்சம் டீசெண்டா பேசி பழகுங்க. சின்னத்தாயி கடைசி என்னமா சொல்ற? அதான் மனுல எல்லாம் விவரம் எழுதிருக்காளே. படிக்க தெரிஞ்ச கேப்பனா ஏன்டா மனசு வாங்குற? இப்ப என்னமா சொல்ற? கேக்குறாங்கல்ல, சொல்லுப்பா. ஐயா இப்ப என்ன? சாரி, சிங்கமுத்து உயில் பிரகாரம் ஒரே குடும்பத்துல பிறந்த 3 பொண்ணுகளை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? எனக்கும் 3 பொண்ணுங்க இருக்கு. அக்கவுண்டன்ட், தேவராஜ் பேர்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணு. பாஸ்போர்ட் என்ன போறது? அது பாஸ்போர்ட் இல்லடா, பாஸ்வேர்ட். மிஸ்டர் தேவராஜ், இப்படி பொடி வச்சு பேசினா எப்படி? கொஞ்சம் எல்லாரும் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஐயா 20 வருஷத்துக்கு முன்னால திருச்சியில தங்கி இருக்கும் போது திரிபுர சுந்தரின்னு ஒருத்திய வச்சிருந்தேன். அவளுக்கு வயசுக்கு வந்த 2 பொண்ணுங்க இருக்காங்க. செத்து போன இவங்க ஆத்தாளு கூட இந்த விஷயம் தெரியாது. ஆமா, இதையே இத்தனை நாளா மறைச்சிங்க? இப்ப கூட நான் எங்க சொன்னேன், நேத்து ராத்திரி மப்புல உளறிட்டேன், பொண்ணு புடிச்சிட்டா. சரி தேவராஜ், இப்ப நீ சுத்தி வளைச்சு என்ன சொல்ல வரேன்னு தெரியுது. ஆனா இதுக்கு சிங்கமுத்து சம்மதிக்கணுமே. மிஸ்டர் சிங்கமுத்து, வாட் இஸ் யுவர் ஒபினியன்? வேணும்னா எங்களை மாதிரியே வேற 3 அண்ணன் தம்பிங்க இந்த ஊர்ல இருப்பாங்க, அவங்கள கட்டிங்க பாட போலாம். சிங்கமுத்து, அதான் பெரியவங்க நாங்க பேசிட்டு இருக்கோம். சரி ஓகே இருக்கட்டும். அதான் பேசிட்டு இருக்கிறோம்ல, அதுக்குள்ள பொதுக்கு போட எப்படி? அதானே, நாங்க என்ன அபரா தொகையே சொல்லல. தேவராஜ் பொண்ணுங்க 2 பேரையும் கூட்டு வரட்டும். நீங்க அண்ணன் தம்பி 3 பேரும் பொண்ணுங்களை பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அபிப்பிராயத்தை சொல்லுங்களேன். என்ன சிங்கமுத்து இவ்வளவு யோசிக்கிற? இவ்வளவு தூரம் இறங்கி வந்து கேக்குறீங்க, உங்களுக்காக கடைசியா உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தரேன். நாளைக்கு உங்க பொண்ணுங்களை வந்து பாக்குறேன்.
முச்சந்தில முட்டை வச்சிருக்கிறேன். இந்த காரியத்தை மட்டும் வெற்றிகரமா முடிச்சிட்டீங்கன்னா முட்டை வச்ச கோழியே உனக்கு வைக்கிறேன். எம்மா பாட்டி அந்த பொண்ணு கொடுக்க முட்டை வாங்க சொல்லிச்சு. அது என்ன ஏதுன்னு கேட்டு கொடுத்துரு. அப்புறம் மாவடிக்கணும்னு சொல்லி உலகம் எங்க இருக்கு? எது இல்லையே நிக்குத. உன்னதான்டா சொன்னேன். இதெல்லாம் பொம்பளைங்க வேலை. உனக்கு ஏதாவது வேலைண்டா பாரு. போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணியா? போலீஸ் என்ன பெரிய போலீஸ். மலையாள பகவதி தெரியுமா? கேரள போலீஸா? கேரள மந்திரசாமி. அதோட பிரான்ச் ஒண்ணு இங்க திறந்திருக்கிறாங்க. அங்க 43 ரூபாய் 95 பைசா கட்டணா. செருப்பு கொடுக்கறாங்களா? இல்ல, மந்திரிச்ச முட்டை 3 கொடுப்பாங்க. அத முச்சந்தில வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். வந்துட்டியா? இல்லையே, திரும்பி பார்த்துட்டேனே. என்ன ஆச்சு? முட்டைய காணோம். என்ன ஆக போகுது? முட்டைய மந்திரிச்சு வச்சாலே ரத்தம் கக்குவான்னா அதை எடுத்துட்டு போனவங்க என்ன ஆகும்? கொஞ்சம் யோசித்து பாரு. அந்த முட்டையை கொடுத்துட்டியா? இல்ல, ஏண்டா? அத செக் பண்ணணும். நல்ல முட்டையை கட்ட முடியாது. அது கடையிலே பார்த்து வாங்க கூடாதா? இப்ப பாத்துறேன். இப்ப எப்படி பாப்ப? இப்ப இந்த குரான பாகம் இருக்குல்ல? ஆமா. விட்டா உடைஞ்சு போச்சு. இது கட்ட முட்டை. இதுவும் உடைஞ்சு போச்சு. இதுவும் கட்ட முடியாதா? எல்லா முட்டையும் போட்டு உடைச்சிட்டியே. கவலைப்படாத. வேற முட்டையை நான் இதே மாதிரி செக் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த பொண்ணு வந்ததுல இருந்து இவன் போக்கே சரியில்லையே. முதல்ல இவனை செக் பண்ணோம். இப்படி எல்லாம் பண்ணுனா ஓடி போனவன் முண்டாட்டி திரும்ப வந்துருவான்னு நினைக்கிறியா? அப்படி நினைக்க நான் என்ன மடையனா? அப்புறம் ஏன் இதெல்லாம் பண்ணுன? ஓடி போன என் பொண்டாட்டி திரும்பி வரவே கூடாதுன்னு தான். இது என்ன அநியாயம்? உங்களுக்கு விவரமே பத்தல. இன்னும் நீங்க என் சின்ன வீட பாக்கலையே. வாங்கடா வாங்க என் வண்டிக்கு பின்னாலே, வாங்கத்தான் போறேன் வெற்றி மாலைய கை மேலே. வாங்கடா வாங்க என் வண்டிக்கு பின்னாலே, வாங்கத்தான் போறேன் வெற்றி மாலைய கை மேலே. மாவீரன் பேர சொல்லி வணங்கு 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 வணங்கு. மாவீரன் வண்டி வருது ஒதுங்கு 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 ஒதுங்கு. வாங்கடா வாங்க என் வண்டிக்கு பின்னாலே, வாங்கடா வாங்க. மலையில தான் உருகிறாரு வேற பாத பண்டு ஒத்துமையாச்சு. உச்சி மலையில தான் உருகிறாரு வேற பாத பண்டு ஒத்துமையாச்சு. அஞ்சறிவு உள்ளதெல்லாம் பொண்ணு கொண்டு சேர்ந்திருக்கு. எங்கடா போற? மனசே சரியில்லை, அதான் காத்து வாங்க போறேன். நீ இந்த குளத்தோட காத்து வாங்க போனீங்கன்னா இங்க வந்தவனாலும் பயந்துல ஓடி போயிருவேன். ஏமா இந்த பையன் ஏன் இப்படி ஆயிட்டான்? காலகாலத்துல கல்யாணத்தை முடிக்கலைன்னா இப்படித்தான் பசங்க எல்லாம் காத்து வாங்க போயிருவாங்க. அதுக்குன்னு இவ்வளவு மோசமாவா? உன் மகன் சட்டாவது போட்டுக்கணும் வரேன். உன் வயசு காலத்துல நீ எப்படி காத்து வாங்க போனேன்னு எனக்குலாம் தெரியும். எதுக்குங்க இதெல்லாம்? இதெல்லாம் சம்பிரதாயங்க. பொண்ணு பார்க்க போனோம், வெத்தலை பாக்கோட போனோம்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. நீங்க இதுக்கே இப்படி சொல்றீங்களே. நாங்க புறப்படும் போதே எங்க அம்மா 5-6 பவுன் தங்கச்சங்கிலி எடுத்துட்டு வாடா, பொண்ணு பிடிச்சிருந்தா அப்பவே நிச்சயம் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அப்போ ஒரு வேகத்தோட வந்திருக்கீங்க. என்னங்க இது? மாப்பிள்ளை முகம் வாட்டமா இருக்குது. என் முகமே அப்படிதான். அவங்க அப்பா இருக்கட்டுமே, இவர் முகத்துல இல்லாத தேஜஸ் அவர் முகத்துல இருக்குது. எங்க அம்மா கண்ணை மூடுறதுக்குள்ள
இந்த பயலுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஒத்த கால்ல நின்னாங்க. அதனாலதான் இப்படி திடீர்னு புறப்பட்டு வந்துட்டோம். என்னைக்கும் பெரிய ஆசை நிவர்த்தி பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் இவ்வளவு அவசரம். அதெல்லாம் சரி, எங்க சார்பில் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்கணும் இல்லையா? மாப்பிள்ளை தம்பி என்ன படிச்சிருக்காரு? ஏன் படிக்கலாம் பொண்ணு கொடுக்க மாட்டீங்களா? படிச்ச என்னங்க பிரயோஜனம், ஏதாவது ஒரு கைத்தொழில் தெரிஞ்சா போதாதா? தம்பிக்கு ஏதாவது கைத்தொழில் தெரியுங்களா? நல்லா சீட்டாடுவேன். ரொம்ப நல்லதா போச்சு. உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கிற ஒரே தொழில் அதான். தம்பிக்கு வேற ஏதாவது கெட்ட பழக்கம், இந்த தண்ணி பொண்ணு இப்படி ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் பொய் சொல்லுவேன். பொய் சொல்லுவது தப்பே இல்ல, புழைக்க தெரிஞ்சவங்க தான் பொய்யே சொல்லுவாங்க. இப்போ இங்க நான் சொன்னது எல்லாமே பொய்யா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப தமாஷா பேசுறீங்க. என் பொண்ணு காலம் பூரா சந்தோஷமா இருப்பா. இப்படி பேசிக்கிட்டே இருந்தா இப்படி பொண்ணை கூப்பிடுங்க. ஐயோ, என் மருமகளை பார்க்கணும்னு என் மனசு படக்கு படக்கு நடிச்சுக்கிறது. மற்ற விஷயமெல்லாம் நம்ம பேசிக்கிறதுக்கு முந்தி நாங்கெல்லாம் ஒரு முறை பொண்ணை பார்க்க வேண்டாமா? எத்தனை முறை தாங்க பொண்ணை பாப்பீங்க? எத்தனை முறையா? ஏண்டா நீ பொண்ணை பார்த்த? ஏயா நீ? ஏங்க இப்பத்தானே மாப்பிள்ளைக்கு பொண்ணு காப்பி கொண்டாந்து கொடுத்துட்டு போச்சு. ஏண்டா நீ பொண்ணு கையாலேயே காப்பி சாப்பிட்ட? ஒரு அம்மா கொண்டாந்தது, ஏன் உனக்கு கொடுத்தா கொடுத்தது? ஐயா, அது அம்மா இல்லைங்க, அதுதாங்க பொண்ணு. பொம்மி, மாப்பிள்ளை தம்பி ஒண்ணு சரியா பாக்கலையா? இன்னொரு வாட்டி வந்து வெக்கப்படாம நமஸ்காரம் பண்ணிட்டு போமா. வேற ஒண்ணு இல்லைங்க, தாய் இல்லாத பொண்ணு, தாய் மாதிரி வளர்த்துட்டேன். இதுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய யோசனை கொஞ்சம் லேட்டா வந்துருச்சு, அவ்வளவுதாங்க. ஒன்னா கொண்ட காமிக்க சொன்னது பொம்பளையாடா கொண்ட காமிச்ச. அட பேசாம இருமா, நீ தானே சொன்ன நான் கண்ணை மூடுறதுக்குள்ள என் பேரனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு. அந்த பொண்ணை கட்டுனாக்கா அவன் கல்யாணம் நான் மூடிடுவேன். ராஜா கவலைப்படாதப்பா, அழகா லட்சணமா எல்லாதரையோ ஒரு பொண்ணை பார்த்து அடுத்த வாரம் கல்யாணத்தை முடிச்சிருவோம்ப்பா. நீ சொல்றத பார்த்தா ராத்திரி 12 மணிக்கு மேலதான் இது நடந்திருக்கணும். ஆமாங்க, ராத்திரி 12 மணிக்கு மேல அப்பா பாலை குடிச்சிட்டு படுத்தவர் தான். காலையில எந்திரிச்சு கழனிக்கு போக காலும் வரல, காப்பி குடிக்க கையும் வரல. நம்பவே முடியலையாப்பா. இன்னும் என்னாலேயே நம்ப முடியலையே, உங்களால எப்படிங்க நம்ப முடியும்? பாழா போன இந்த திடீர் பக்கவாதம் எங்க அப்பாவோட ஆட்டப்பாட்டத்தையே முடிச்சிருச்சு. சரி சரி, வீணா மனசை தளர விடாத. நீ கேட்டா மாதிரி 4000 ரூபாய் கொடுத்தா டாக்டர் என்ன பண்ணுவாரு? விழுந்து போன ஒரு கையையும் காலையும் சரியாக்கிடுவாரு. அடாடா, இப்ப என்கிட்ட 2000 ரூபாய் தானே இருக்கு, அதை வச்சு என்ன பண்ணலாம்? ஒரு காலை வேணா சரி பண்ணலாம். அப்ப கைக்கு இதே மாதிரி வேற ஒரு கையை தான் எதிர்பார்க்கணும். கொஞ்சம் இறப்பா. அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் அப்பாவை டாக்டர் கூட்டு போனோம், பஸ்ஸுக்கு நேரமாச்சு. தம்பி, உங்க அப்பா உன்னை உதவாக்கறன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆனா உங்க அப்பா மேல உனக்கு இருக்கிற அக்கறையை பார்க்கும்போது இப்படி ஒரு பிள்ளை இல்லையேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. இது உங்களுக்கு தெரியுது, பின்னாடி வரவங்களுக்கு தெரியலையே. பின்னால யார் வருது? ஒரு கையும் ஒரு காலம் விழுந்து வருது. என்னப்பா கண்ணையா, எப்படி இருக்க? உடம்பெல்லாம் விறுவிறுன்னு தண்ணி அடிக்கலாம் போல இருக்கு. உங்ககிட்ட தான் எப்பவும் காசு இருக்குமே, வாயம் போகலாம். அட என்ன யோசிக்கிற? உனக்கு இருக்கிற மாதிரி ஒரு பையன் எனக்கு இல்லையேன்னு யோசிக்கிறேன். அதுவும் பொண்டாட்டி இங்க இருந்து ஓடுறதுக்கு முந்தி நீ யோசிச்சிருக்கணும். இல்ல, உன் பையன் இங்க இருந்து ஓடுறதுக்கு முன்னாடி நான் யோசிச்சிருக்கணும். இங்க பொம்பளை பசங்க படிக்கிற ஸ்கூல் எங்க இருக்கு? இப்படி கேட்டா எப்படிங்க? நீங்க இப்படி கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் கையோட கொண்டாந்துருக்கேன். இந்த கலர்ல துணி போடுற பொம்பளை பசங்க படிக்கிற ஸ்கூல். ஓஹோ, இந்த கலர்லயா? ஆமா, பொம்பளை பசங்க தானே, அது எனக்கு தெரியாதே. அப்புறம் ஏன் எவ்வளவு கேட்டேன்? அத போய நானே ஊருக்கு புதுசு. ஏங்க நீங்க ஊருக்கு புதுசா? ஏயா, இந்த ஏரியாவுல 15 வருஷமா இதே தொழில் நடத்திட்டு இருக்கேன். என்ன பார்த்து ஊருக்கு புதுசா நான் கேட்டேன்? கோச்சுக்காதீங்கண்ணே. ஏயா, இந்த ஒரு ஜோடி துணி என்கிட்ட கொடுக்கறதுக்கு நம்பிக்கை இல்லாம ஊருக்கு புதுசான்னு என்ன கேட்டியா? அவசரப்பட்டா எப்படி? இத மேல புடிங்க.
இஸ்திரி போடுற பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல ஸ்கூல்ல காமினுவ, அப்புறம் பொண்ணை காமினுவ. ஏன் எனக்கு தான் தொழிலா? உங்க தொழில் இஸ்திரி போடுறதுன்னு எனக்கு தெரியுங்க. நீங்க ஸ்கூல்ல மட்டும் காமிங்க, பொண்ணை நான் கவனிச்சுக்கிறேன். அதுவும் அந்த கார்னர்ல உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா? அந்த முனையில ஒரு பொட்டி கடை இருக்கு. அங்க போய் விசாரிச்சுனா பொண்ணே புடிச்சு கொடுத்துருவாரு. இவ்வளவு நேரம் உங்ககிட்ட கேட்டதெல்லாம் வேஸ்ட். வேஸ்ட்னா என்னன்னு தெரியுமா? ஆளுக்கு இப்படி பேசாம உட்கார்ந்துட்டா என்ன அர்த்தம்? தேவராஜ், முதல்ல பொண்ணுங்களை வர சொல்லு. தலைவர் வரலையாப்பா? சொல்ல மறந்த கதை. சினிமா டைட்டில் மாதிரி இருக்கு. அவரு கதையை சொல்ல மறந்துட்டேன்னு சொல்ல வந்தேன். தலைவர் பண்டுட்டி பஞ்சாயத்து போயிருக்காரு, வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் தான் தலைவர். எந்த கழுதியா இருந்துட்டு போட்டோம். மாமா, உங்க 2வது சம்சாரத்தை கூப்பிடுங்க. அந்த திருச்சி திருப்பதி சுந்தரி மாமியை பாத்துருவோம். ஆமா தேவராஜ், சீக்கிரம் அழைச்சிட்டு வா. ஏய், ஐஷன் வந்தா போருமா? அலவன் தரணுமாக்கும். இத பாரு மகமாயி. ஐயோ, என் பேர் மகமாயி இல்ல, சின்னத்தாயி. ചിന്നത്തായി നോക്ക് തെരിയുമില്ലേ, ഞാൻ ഒരു ജൂനിയർ ആർട്ടിസ്റ്റ് ആക്കും. പക്കത്തെ വില്ലേജില് ഔട്ട്ഡോർ ഷൂട്ടിംഗ് വന്ന இடத்துல ஏதோ கல்யாணம்னு ஹெல்ப் பண்ண சொல்லி என் காலை பிடிச்சே. அஜித் பட ஷூட்டிங் கேன்சல் செஞ்சுட்டு கேவலம் 1000 ரூபாய்க்கு നോക്ക് അമ്മ അടിക്കണേ കിട്ടിയോ? വന്ന 1 മണിക്കൂർ ആയാச்சு. ഒരു ചോയ ഇല്ലേ, ഒരു കോഫി ഇല്ലേ? மாமி, நாம தான் அவ வீட்டுல இருக்க மொத்த காப்பி டம்ளர் திட்டமே, பின்ன எப்படி அவ காப்பி போட்டு எடுப்பா நமக்கு? நீயே போட்டு கொடுத்து போய் போட்டிருக்க. இத பாருமா, நேக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வாட வரது குட்டி போவோம். ஐயோ போகாதீங்க மாமி, ப்ளீஸ். மாமியா? அம்மானு தானே நடிக்க சொன்னாய், இப்ப மாமிங்கற? அப்ப அதுக்கு வேற ரேட். ஐயோ, நான் கூப்பிடுறதுக்காக மாமின்னு கூப்பிட்டேன் மாமி. இது என் வாழ்க்கை பிரச்சனை மாமி. கல்யாணம் முடிஞ்சது நீங்க கேட்ட தொகையை கராரா கொடுத்துறேன் மாமி. மடி பாக்கத்துல இருந்து வந்து உங்ககிட்ட மடிப்பிச்சு கேக்குறேன் மாமி. எனக்கு கை விட்டுறாதீங்க மாமி. திருபுர சுந்தரி, நீ இங்கேயா இருக்க? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு பாக்கணுங்கிறாங்க. வா போலாம். സുന്ദരി നീയും സുന്ദരം ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. സുന്ദരം നീയും സുന്ദരി ഞാനും ചേർന്നിരുന്നാൽ തിരുവോണം. കയ്യിൽ കയ്യും വച്ച് കണ്ണിൽ കണ്ണും വച്ച് നെഞ്ചിൻ മന്ത്രം കൊണ്ട് பிடிச்சிருக்கும். நேக்கு பிடிச்சிருக்கு, அதான் பிடிச்சிட்டு இருக்கேன். அப்ப 1000 ரூபாய் தாங்கோ. இதான் எனக்கு பிடிக்கல. இத பாருங்க, என்கிட்ட அதுக்கு ஒரு ரேட் ஆக்கும். கையை பிடிச்சால் 2000 ரூபாய், முத்தம் கொடுத்தால் 3000 ரூபாய் ஆக்கும். முழுசா கற்பழிச்சா இல்ல அதுவும் லிஸ்ட்ல இருக்கான்னு பாத்துக்கிறேன். ஏய் கற்பாயி. ஐயோ, என் பேர் கருப்பாய் இல்ல, சின்னத்தாயி. ஏதோ ஒரு தாய். நேக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வாடா வரது குட்டி போ. நில்லுங்க மாமி, போகாதீங்க. என்னப்பா உதவி பண்ண வந்தவங்க கிட்ட உபத்திரம் பண்ணிட்டு இருக்கேளே, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கோ. மாமி உள்ள வாங்கோ, பொண்ணுங்களை ரெடி பண்ணணும். வாங்கோ 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 மாமி. அலவன்ஸ் எல்லாம் சரியா தரணுமாக்கும். வாங்கோ வாங்கோ. சும்மா சொல்லப்படாது. திருபுர சுந்தரி சூப்பரா இருக்கிறா. வாட்ச் பண்ணி அவளை பிடிக்கணும். எங்க நாம வாட்ச் காணோம். ஏன் அப்பத்தா, கடைசியில உன் சின்ன தாய் ஜெயிச்சிட்டல்ல? வேதா தானே போட்டிருக்கா, வெடச்சலையா பாத்துட்டா. சும்மா இரு பாப்போம். அப்பத்தா அப்பத்தா, பொண்ணுங்க வராங்க. இதான் என்னோட 2வது சம்சாரம். வணக்கம். இவ இவரோட பொண்கள். ஓ சாரி, என்னோட பொண்கள். இவ பேரு காமேஸ்வரன். காமேஸ்வரனா? ക്ഷമിക്കണം, ഏതോ വളരിട്ടേൻ. ഇവ പേര് കാമേശ്വരനല്ലേ. ഇവ മൈഥിലി, അവൾ ജാനകി. என்ன என்னடா பிகருங்க சைஸே சரியில்லை. உண்டுச்சி சைஸே இல்ல. நீ தானே சொன்ன கருப்பா காதலன்னு. இப்ப நல்ல அனுபவி. பில் போசி. என்னம்மா இது, ஆம்பளை மாதிரி திருத்த முடிக்கிறீங்க? காப்பியை கையில கொடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி வேண்டியதானே? அம்மா, துணியை தூக்குமா. ஒரு டம்ளர்ல 3 காம்பு. என்னமாமா அப்படி பாக்குறீங்க? உங்க அண்ணன் தம்பிங்க 3 பேர் பாஸ்தா பத்தி எங்க அப்பா அடிக்கடி உளறுவாரு. சொல்லுவாரு ஜஸ்ட் ஜக். அதான் குடிக்கிற பீர்ல கூட, குடிக்கிற காஃபில கூட உங்க குடும்பம் பிரிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக நாங்க 3 பேர் சேர்ந்து இந்த ஏற்பாடு பண்ணோம்.
எடுத்துக்கங்க மாமா. என்ன சிங்கமுத்து பொண்ணுங்களை பிடிச்சிருக்கா? நாளைக்கே சாந்தி முகூர்த்தம் வச்சுக்கலாம். அப்படின்னா முகூர்த்தம் அது எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கத்தை பார்த்தா பயமா இருக்குதுயா. எங்க உங்க தலைவரை காணா? பின்னாடி வந்துகிட்டு இருக்காரு. பின்னால என்ன ரிவர்ஸ்ல வர்றாரா? சின்னத்தாயக்கா, நம்ம ஏற்பாடு பண்ண மாதிரி இந்த கல்யாணம் ஒழுங்கா நடக்கும் இல்ல? கவலைப்படாதீங்கடி, என் கல்யாணம் மட்டும் இல்ல உங்க கல்யாணமும் நடக்கும். எவ்வளவு திட்டம் போட்டு பண்ணது எல்லாம் நம்ம கல்யாணத்துக்காக தானே. சரி சரி போங்க, போய் மாலையை கொண்டு வாங்க, ரெடி ஆகணும். போங்க. வா வா வா. மருது ஜாக்கிரதை. புடிடா. நிறுத்துங்க மாமி. ஏற்கனவே 2 லோடு லாரி கட்டி பாலக்காட்டுக்கு திருடி அனுப்பிச்சாச்சு. விட்டா கல்யாண மண்டபத்தை தொடச்சிருவா போல இருக்க. ஒரு நிறுத்துறா பிராந்து, நேக்கு எல்லாம் தெரியும். புடி. மாமி நிறுத்துங்க, பேக்ல இடமில்லையே ஆக்கும். நீங்க மட்டும் போட்டுட்டே இருக்க. அதுல இடம் இல்லைன்னா என்ன? வாடா. துளசி, கஸ்தூரி, நீங்களாம் என்ன மன்னிச்சிருங்கம்மா. நாங்க யாரு உங்களை மன்னிக்கிறதுக்கு? என்ன இருந்தாலும் நாங்க ஏழை சிரிக்கீங்க தானே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எங்க நிலைமை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டியதா போச்சு. வேணும்னா உங்களை கட்டிக்கோங்க, எங்களை வச்சுக்கோங்க. வெரி குட். 2002 கேர்ள்ஸ்னா இப்படிதான் இருக்கணும். ஏய் கையடு. சாரிங்க. என்னடி வாள் இப்படி அலையறா? வா. ஓ ரொம்ப நல்லதா போச்சு. நான் உங்களை தான் தேடி வந்தேனாக்கும். நான் தான் நிறுத்தினேன், நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அது என்ன ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப என் பேட்டா? நீ லோட்டாவை கொடுத்தா நான் பேட்டாவை கொடுக்குறேன். இந்தாங்கோ. இந்த லோட்டா இல்ல, உள்ள பதுக்கி வச்சிருக்கிறியா அந்த லோட்டா. லோட்டா? நீங்க என்ன பேசுறேன்னு எனக்கு ஒன்னும் மனசிலாயிட்டல. உனக்கு எல்லாம் புரியாது. நீயா கொடுக்கறியா இல்ல நானே எடுத்துக்கலான்னு? இது பாருங்க, இந்த லோட்டா எப்படி இவிட வந்ததுன்னு எனக்கு ஒன்னும் அறியல. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போய் பொண்ணுங்களை அழைச்சிட்டு வாங்க. சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க. இன்னும் நல்ல நேரம் 1 மணி நேரம் இருக்குல்ல, அதுக்குள்ள அதுக்கு பொண்ணை கூப்பிட்டு சொல்றீங்க? இதே முகூர்த்தத்துல 4 கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருக்கேன். அது சரி. பிஸியான ஆயிரு. ஆமா இங்க வாங்க. கூப்பிட்டீங்களா மாப்பிள? இந்த கல்யாணம் நடக்காது. மாப்பிள என்ன சொல்றீங்க? என்ன மாமா, பொண்ணு மாப்பிள்ள இருக்க வேண்டிய மச்சான்ல காணோம். இந்த பொறி போடுறதுல யாருக்கு போடுறது? மாப்பிள நான் என்னமோ ஏதோ பயந்துட்டேன். பாண்டிச்சேரிக்கு பத்திரிக்கை வைக்க போறவனு திரும்பவே இல்ல. பாண்டிச்சேரியா? கல்ஃபா திரும்பவே மாட்டானுங்க. தலைவரை அர்ச்சனை எடுத்துக்கோங்க. நல்ல ஆளியா நீ போய் ஏங்க தடுத்த தாலி கட்டி தான் பர்சன்டேஜ் தான் இன்னைக்கு இல்ல ராஜா. கட்டி மேளம் ஐயோ பல்லி, ஐயோ பல்லி, ஓடியாடு ஓடியா. ஐயோ 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 நானும் வந்துடுறேன். விட்றா. ஓடியா ஓடியா ஓடியா. விட்டுருங்கண்ணா. மாமா மாப்பிள நான் சொல்றத கேளுங்க மாப்பிள. என்னத்தையா கேக்குறது? ஏயா உன் பசங்களுக்கு பொம்பளை வருஷம் போட்டு இங்க வந்து கூத்தடிப்பேன், இதை நான் பாத்துருக்கணுமா? நல்ல வேலை இவன் கருத்து நான் தாலி கட்டல. கட்டிருந்தேன் என் கொள்கை என் லட்சியமா போயிருக்கும். மாப்பிள நான் சொல்றத கேளுங்க மாப்பிள. ஏய் போலாம் வாங்க. நில்லுங்க, இவங்க கழுத்துல தாலி கட்டுங்க. தாலி கட்டுறதா? அப்பதானே எங்களுக்கு சொத்து பிரியும். சொத்தா? ஏண்டா சொத்தை பிரிக்கிறதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டீங்க? பின்ன சொகத்துக்காகவா? நீ ஏடா அப்படி பேசுற? அன்புன்ற பேர்ல நீங்க எங்களுக்கு பண்ண தொல்லை எல்லாம் போதும். இனிமேல் எங்களால பொறுத்துக்க முடியாது. ஆமாண்ணே, சொத்து எங்களுக்கு உடனே அவசரமா தேவை.
ஒண்ணு நம்ம 3 பேர் கல்யாணம் நடக்கணும், இல்ல சின்ன தாய் கத்து நீங்க தாலி கட்டணும். ஏண்டா சொத்துக்காக 3 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம எப்பவுமே பிரிஞ்சிட கூடாது, 3 பேரும் ஒன்னா இருக்கணும்னு அப்பா கிட்ட சொல்லி அந்த உயிரை எழுத வச்சது நான் தான்டா. அதை எழுத சொல்றதுக்கு நீ யார்? அவரை பார்த்தா நீ யாருன்னு கேக்குற? நீங்க 2 பேரும் அவன் கூட பிறந்தவங்களா இல்லடா. நீங்க 2 பேரும் அனாதை நாய்ங்கடா, அனாதை நாய்ங்க. அப்படா நேத்து இருந்த கணத்தை இன்னைக்கு காணோம், எங்க போச்சுன்னே தெரியலையே. இருந்ததே ஒரு கிணறு, நம்மள எங்க போய் தண்ணி எடுக்கிறது? என்ன பிரச்சனை இல்ல? நாட்டாம தீர்ப்பு சொல்லுங்க. வாய மூடுறா பட்ரு, முதல்ல மேட்டர் சொல்றா. அடையானங்க நேத்து இருந்த கணத்தை இன்னைக்கு காணுங்க. நாம இருக்கிறது பெரிய துபாய், காணாம போனது என்ன கிணறு? இதுக்கு ஒரு பஞ்சாயத்தா? ஏங்க குடிக்க தண்ணி இல்லங்கற அவ்வளவு இலக்காரமா போச்சு உங்களுக்கு. உனக்கு குடிக்கிறதா தண்ணி இல்ல, எனக்கு காலோலயே தண்ணி இல்ல. ஏய் போய் தள்ளி நில்லு. அமைதி அமைதி அமைதி. பூசாரி சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க. அப்ப சரி. அதோ நாட்டாம பூசாரி வந்துட்டு இருக்காரு. வந்துட்டா பூசாரி ஐயா, கிணத்தை எவனோ மூடிட்டான், என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்க. இது மை போட்டு சொல்றேன். செயலு பூசாரி கண்டுபிடிச்சுவாருங்கிற? வெத்தலையில மை போட்டு கிணத்த மூணுன்னு கரெக்டா சொல்லிடுவாரு. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? போன மாசம் மச்சிஞ்சு ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா, இவர் தான் வெத்தலை மை போட்டு கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. அதுல ஒரு சின்ன மாற்றம் பண்ணிக்கோ. ஓடி போனது மச்சினிச்சு இல்ல பொண்டாட்டி. தலைவரே, என் மச்சிஞ்சு தான் எனக்கு 2வது பொண்டாட்டிய. ஓம் ராம் ரீம் ரூம் ஹேம் ஓம் ஓம் ராம் ரீம் ரூம் ஹேம் ஓம் ரூம் ரூம் ஓம் ராம். என்னையா பூசாரி வெத்தலை மைய தடவாம சுண்ணாம தடவிட்டு இருக்கான்? கவலைப்படாதீங்க, கிணத்த மூணது யாருன்னு தெரிஞ்ச உடனே நாம அவனுக்கு தடவிடுவோம். எங்க? ஓ அங்கயா? என்னையா பாக்க கொட்டுறாரு? வேலை ஃபார்முலாவை மாத்திட்டாரு. பத்திரகோழி பத்திரகோழி ஓம் ரோம் ரீம் ஓம் ரோம். எப்பவும் விஷயத்த வெற்றில காட்டுறீங்க, இன்னைக்கே நாக்கல காட்டுறீங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாக்க மட்டும் வெளியே நிட்டுங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். என்னையா பூசாரி நம்ம காரி துப்பிட்டா? அதான் கிணத்த பொண்ணு நீங்க தானே காரி துப்பி கேட்ட காரி துப்பிட்டாரு. குமாரியா, ஊர் ஜனங்க குமிரிடுவானுங்க. யோ பூசாரியா, கிணத்த மூணு யாருன்னு சொல்லி தலையா? சொல்றேன். என்ன நடந்துச்சுன்னா, நேற்று ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு மண்டை ஓடி இருக்க போயிட்டு இருந்தேன். அப்போ சிங்கமுத்து தான் அந்த கிணத்தை மூடிக்கிட்டு இருந்த பார்த்தேன். என்னது? தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்குற ஊர்ல பிறந்துட்டு தாகம் தீக்கிற கிணத்தை எதுக்குல மூடின? என் தம்பிங்க தற்கொலை பண்ணிக்கிட்டே கிணத்துல குடிச்சிட்டானுங்க, அதனாலதான் கிணத்தையே மூடிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சிங்கமுத்து, உன் தம்பிங்க தற்கொலை பண்ணிக்க கிணத்துல விடல, தண்ணி அடிச்சு தவறி விழுந்துட்டானுங்க. எப்படியே விழுந்துட்டானுங்க, தற்கொலை ஆயிருக்கும். அதான் ஊர் ஜனங்களே சேர்ந்து அவனை காப்பாத்திட்டாங்கல்ல. மறுபடியும் விழுந்துட கூடாதுன்னா கிணத்தை மூடிட்டான். கம்ப்யூட்டர் கிளிக். சிங்கமுத்து, நீ செஞ்ச தப்புக்கு பனிஷ்மெண்டா பஞ்சாயத்து உனக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் போட்டிருக்கு. கொடையவிரி. சிங்கமுத்து, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அவ்வளவு பெரிய கிணத்தை ஒரே ராத்திரில எப்படில மூடின? மறுபடியும் நீங்க தோண்டுங்க, நான் மூடி காட்டுறேன். யார் வெற்றிவேல்புரம்? வெற்றிவேல்புரத்துக்கு 2 டிக்கெட் வாங்கிட்டு யார் இறங்காம அடம் பிடிக்கிறது? இறங்கியா ஜெயா, இப்பதான் முழு வந்துச்சா? ஊர் வந்துருச்சு நாயாட்டம் கத்திட்டு இருக்க தெரியல. தப்பா நினைக்காதீங்க, எனக்கு நாய் பாஷையெல்லாம் புரியாது. நேரம் தான் உனக்கு. உன் கூட இன்னொருத்த வந்தானே, எங்க பஸ்ல தண்ணி அடிக்கலாம். பின்னால வர்றாரியா? தண்ணி அடிக்கிற நினைப்புல இருங்க. தலைய பாரு, மண்டை ஓட்டுக்கு முடி மண்டை மாதிரியே இருக்கு. இறங்கய்யா. ஏங்க இப்படி வாய் கீழே கத்துறதுக்கு கையில இருக்கிற விசில வாயில வச்சு அடிச்சுட்டு இறங்கி இருக்க மாட்டான், கிழிச்சிருவீங்க. எங்களுக்கு தெரியும் எங்க எப்போ எப்படி விசில் அடிக்கணும்னு. இதுக்குதான் விசில் அடிக்க தெரியாதுங்க, கையெல்லாம் விசில் கொடுக்கூடாதுங்கிறது. யோ, யார பார்த்து விசில் அடிக்க தெரியாதுன்னு சொன்னேன், இப்ப அடிக்கிறோம் பார். சின்னதா அடிங்க, பெருசா அடிங்க. எங்கப்பா விசில் அடிக்கிறது எப்படி உங்ககிட்ட தான் கத்துக்கணும். யாருக்கு விசில் அடிக்கிறீங்க? என் பஸ்ஸுக்கு தான். அதான் போயிடுச்சு. நான் எப்படி ஓடு பஸ் கொடுக்குறாங்க ஓட்டத்தை ஒலிம்பிக்ல ஓடி தோற்ற மாதிரியே ஓடுறான். இங்கேயும் வந்து வாய்க்கு கொழுப்ப ஆரம்பிச்சிட்டியா? நைனா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். போ போ பாரு. ஏன்பா, யார கேட்டு நீ இந்த பொண்ணு பாக்குற ஏற்பாடு பண்ண? பொண்ணுடைய அப்பாவை கேட்டுதான். சுத்தமா எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. இஷ்டம் இல்லைன்னா எப்படி? பைசா கிட்டே போகுது இல்ல, பாத்து. சாதாரணமாவே நடக்க முடியாது, இதை வேற தூக்கிட்டு எப்படி நடக்கிறது? போன வாரம் மேலப்பட்டி போயிருந்தோமே, அநேகமா அந்த பொண்ணு முடிஞ்ச மாதிரி. அத நீ தான் கெடுத்த. என்னது? பொண்ணா நான் கெடுத்தனா? அந்த சம்பந்தத்தை நீ தான் கெடுத்த. சம்பந்தம் இல்லாம பேசாதப்பா. அந்த பொண்ணோட அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு?
பொண்ணு பாக்குறதுக்கு தாங்க ஒல்லியா இருக்கும். ஒரு புள்ளைய பத்துனா குண்டாயிருந்தாரு. முதல்ல புள்ளைய பத்துக்கிட்டுங்க, அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். இது தப்பா? இதுதான் தப்பு. இந்தா புடி. இது வேற பாரமா இருக்கு. ஆமா, எல்லா பாரத்தையும் நீயே சுமக்கணும். எப்படி பாசு? இதான் பொண்ணு வீடு. மாட்டுக்கோட்டை மாதிரி இருக்கு. மாட்டுக்கோட்டையில தான் நல்ல பசுவெல்லாம் கிடைக்கும். எப்பா உன்ன பின்ன பேசி இந்த சம்பந்தத்தையும் கெடுத்துறாதப்பா. கண்ணாடி கழட்டுறியா? எதுக்கு? என் இமேஜ் கொஞ்சம் அடிபடுது. பழத்தை புடி. அடுத்து சட்டையும் பேண்டையும் கழட்ட சொல்லாத, இமேஜ் ரொம்ப பாதிக்கும். அது ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஐயா மா ஐயா அம்மா ஐயா. ஏயா இவ்வளவு நல்லா இருக்கீங்களே, ஏன் இப்படி பிச்சை எடுக்கிறீங்க? இதுக்குதான் உன் கூட வரக்கூடாதுன்றது. என் இமேஜ் சேர்ந்து பாதிக்குது இல்ல. கண்ணாடி வேற கட்டி விட்டேன். உன் இமேஜே கண்ணாடியில தான் இருக்க. உட்காருங்க. முதல்ல பழத்தை பிடிங்க. சொந்த வீடா? வாடகை வீடுதான். 40 வருஷமா இங்கதான் இருக்கிறோம். அப்ப சொந்த ஆயிரம் இல்ல. எனக்கு ஒரு பொண்ணு 2 பிள்ளை. ஒரு பையன் விவசாயம் பாத்துக்கிறான், ஒரு பையன் எனக்கு உதவியா இருக்கான். நீங்க என்ன பண்றீங்க? சும்மாதான் இருக்கிறேன். சும்மா இருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு உதவி? தம்பி என்ன பண்றாரு? இவருக்கு உதவியா இருக்கேன். இவர் என்ன பண்றாரு? சும்மா இருக்காரு. அடே நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பங்க. ஆமா, இப்படிப்பட்ட சும்மா குடும்பத்தை பார்த்திருக்கவே முடியாது. அம்மா எங்க? சும்மா அப்படி போயிருக்காங்க. இவங்க யாரு? உங்க பண்ணையில வேலை செய்யற அடியாட்களா? என் பிள்ளைங்க. ஏன் டம்ளரை பாக்குற? இல்ல, போன தடவை பொண்ணு பார்க்க போனோமே, அங்க உடுப்பி ஓடி திருடப்பட்டுன்னு போட்டுருந்துச்சு. இது என்ன உட்ல திருடிக்கு போறாங்க. அப்போ நாங்க என்ன திருட்டு குடும்பமா? உங்க குடும்பம் தான் சும்மா குடும்பமாச்சே. ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கு போயிருந்தோம், அதான் திருட்டு குடும்பம். டேய், கண்டபடி வாய் கொழுப்பா பேசி கல்யாணத்தை நிறுத்திடாதரா. என் கொழுப்பால் தான் அது நிக்கணும்னு இல்ல, அதுவா நின்னுடும். டமாஸ் பேசலாம். இதுதான் என் பொண்ணு. ஆஹா, பொண்ணு பிரமாதமா இருக்கு. பாசு அதிரி உதிரியா இருக்கு. நிமிந்து பாரு. நீ பார்த்தாலே நான் பார்த்த மாதிரி தான். வேணாம் சொன்னா கல்லுடா, இல்லாட்டி குடக்கம்பாடி குத்துது. அப்பா, இந்த பொண்ண ஒரு பஸ் முதலாளி 2 வருஷம் வச்சிருந்தான்பா. இது செகண்ட் ஹேண்ட் வண்டி. ஓ மை காட். காட் பிளஸ் யூ மை ஃபாதர். காட் பிளஸ் யூ. ஆமா. அட பாவி, பெத்த அப்பனையே அடி வாங்க வச்சுட்டியடா. எனக்கு 2வது கல்யாணம் நடக்க விடாம ஆக்கிட்டியடா பாவி. இந்த வயசுல உனக்கு 2வது கல்யாணம் எதுக்குப்பா? அதை எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? இந்த நேரம் அந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருந்துச்சுன்னா மத்தியானம் கல்யாணம், இன்னைக்கு ராத்திரி முதலிரவு. 5500 ராவு கழிஞ்ச பிறகு உனக்கு முதலிரவு கேக்குதா? இங்க ஒரு கை இருந்துச்சு, எங்க காணா? ஓ, உள்ள இருக்கோ. சட்டையை கடிச்சு பாக்கிட்டானுங்க. இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது. நான் தான் எல்லா வேலையும் செய்யணும். ஒரு வீட்டுக்கு 2வது மாப்பிள்ளை அவன் அந்த வீட்டு அடிமைன்னு அர்த்தமா? ஏன் இப்படி சலிச்சுக்கிறீங்க? பின்ன என்னடி, கடிகாரம் நின்னு போயிருக்க, யாருக்காவது சாவி கொடுக்கணும்னு தோணுச்சா? அதான் உங்க அக்கா புருஷன், இந்த வீட்டு மூத்த மாப்பிள்ளை. அவன் எப்ப பார்த்தாலும் மாமனாருக்கே சாவி கொடுத்துட்டு இருக்கான ஒழிய கடிகாரத்துக்கு சாவி கொடுக்கறது காணோம். சச்சா மாப்பிள்ள, மாமா இத வந்துட்டேன் மாமா. ஐயோ, என்ன எங்க ஒரே சத்தம்? ஒண்ணுமில்ல மாமா, நீங்க கூப்பிட்டீங்கன்னு ஓடி வந்தேன். எப்ப கூப்பிட்டாலும் ஏதோ ரயில் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி அடிச்சு புடிச்சு ஒரு சத்தத்தோட வர்றீங்க. மாமனார் கிட்ட மரியாதை இருந்தா போறோம், பயம் வேண்டாம். ஆமா, ஹால்ல கடிகாரம் சரியா ஓடல, கீ கொடுக்கணும். என்ன காதல் விழுந்துதா? ஏற்கனவே விழுந்துருச்சு மாமா. ஐயோ, கடிகாரம் எப்படி உடைஞ்சது? என் மேல தப்பு ஒண்ணு இல்ல மாமா. மாமா மாமா, இதுதான் மாமா கடிகாரம். நான் இப்படி புடிச்சுக்கிட்டு சாவி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் மாமா. அங்க இருந்து பாஸ்கர்னு உங்க குரல் கேட்ட உடனே பயந்து அவசரத்துல அங்கேயே வச்சுட்டு ஓடி வச்சேன் மாமா. அட, என்ன மாப்பிள, என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல மாமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் சொன்ன மாதிரி உப்பு இல்லாம பத்தியமா டிஃபன் பண்ணி வச்சிருந்தேன். அதை சின்ன மாப்பிள சாப்பிட்டுட்டு என்னையா டிஃபன் இது? சொரி நாய் தான் சாப்பிடுன்னு சொல்றாரு மாமா. அப்படியா சொன்னீங்க? உங்களை நான் சொரி நாயின்னு சொல்லவே இல்லை மாமா. சொரி நாயினா தெரு தெருவா சுத்தம், நீங்க அப்படியா சுத்துறீங்க? சொரி நாயினா எச்ச சொத்துக்கு அலையும், நீங்க அப்படியே அலையிறீங்க. சொரி நாயினா விளக்கு கம்பத்தை பார்த்தா ஒரு காலை தூக்கிட்டு நிக்கும், நீங்க அப்படியே தூக்கிட்டு நிக்கிறீங்க. சொரி நாய்க்கு மாப்பிள்ளைங்க கிடையாது மாமா, உங்களுக்கு 2 மாப்பிள்ளைங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க சொரி நாயா? போக நிறுத்து. இப்பவே 10 தடவைக்கு மேல சொரி நாய்னு சொல்லிட்டேன். எனக்கே லேசா அங்கங்க அரிக்கிற மாதிரி இருக்கு. தண்டே தண்டே. என் முழு பேர் சொல்லி கூப்பிடியா? என் பேர் தண்டபாணி, ஜோசியர் கம் தரகர். அடாடா, அந்த கோடீஸ்வரர் விட்டு மருமகங்கிற கலை உன் முகத்துல தாண்டவ மாறுதியா? யோ சும்மாரியா, கழுத்த இருக்காத. கோடீஸ்வரன் வீட்டு வரேன், உக்காந்த இடத்துலயே சாப்பிடலான்னு என்ன ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சு, இப்ப என் நிலைமை என்ன தெரியுமா? சாப்பிடவே உட்கார விட மாட்டேங்கிறானுங்கயா. எனி ப்ராப்ளம்? லாட் ஆஃப் ப்ராப்ளம், டெய்லி ப்ராப்ளம், டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். யோ,
எனக்கு நீ பண்ண பாவத்துக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணித்தாயே ஆகணும். புரியலையே. யோ உஷா உஷான்னு எனக்கு ஒரு தையல் மிஷின் இருக்கா? மச்சி வச்சிருக்காயா? அவளுக்கு ஒரு மாப்பிள்ள பாக்கணும். பையன் படு சாமர்த்தியசாலியா இருக்கணும். நான் சொல்ற ஆள் கண்ணுல விரல விட்ட காட்டணும். தரகர ஏயா தரகர தொழில மாத்திட்டீரா? பொண்ணு பார்க்க சொல்லி எத்தனை நாளாச்சு? அவசரப்பட்டா எப்படிங்க? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். நாங்க என்ன 5000 பயிர் சொன்னோம்? ஐயா இங்க என்ன விவசாய நிகழ்ச்சியா நடக்குது? பொண்ணு என்னாச்சு? உங்களுக்கு சூட்டபிளா ஒரு பொண்ணு பாத்திருக்கேன். பேரு வடிவாம்பா. அகலத்துல பார்த்தாலும் நீளத்துல பார்த்தாலும் அழகாவே இருப்பா. 40 வயசு ஆகுது. அந்த வயசுக்கு நரை கொஞ்சம் ஜாஸ்தி. 40 வயசே ஜாஸ்தி, இதுல நரை ஜாஸ்தியா இருந்தா என்ன? இங்க பாருங்க, நான் சொல்றத கவனமா கேட்கணும். இந்த பாம்பாட்டுறதை எப்ப நிறுத்துவீங்க? அது இல்லைங்க. ஐயோ தினசரி அந்த பொண்ணு 25 நம்பர் லேடி ஸ்பெஷல் பஸ் எல்லாம் போகும். ஜன்னல் ஓரமா தான் உட்கார்ந்து இருக்கும். எச்சிட்டு போறதுக்கா? அது இல்லைங்க, அந்த பொண்ணு ஓடுற பஸ்ல பிறந்தது, அதனால அப்படி ஒரு சென்டிமெண்ட். நல்ல வேளை பஸ்ல பிறந்துச்சு. ஏரோப்ளேன்ல பிறந்திருந்தா என்ன செலவாகும்? மேலதான் போய் பாத்துக்கணும். பொண்ணு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, அடுத்த முகூர்த்தத்திலே முடிச்சிருவோம். பொண்ணை பாக்கணுமே. பொம்பளை பஸ்ல ஆம்பளை ஏத்த மாட்டான், எப்படி பாக்குறது? அது எப்படியாவது பாத்துக்கலாம். பாடா போகலாம். ஏங்க என்ன ஏன் எதிர்காலத்தை நீங்க எடுத்துட்டு போறீங்க? இதை எடுத்துட்டு போனா நாங்க பிச்சைக்காரன் ஆயிடுவோம். யோ யார் அந்த பையன்? பாசுன்னு பேரு. என் வீட்டுல ஒரு பர்சன்ல குடியிருந்தான். ஒரு தடவை நான் வெளியூர் போயிருந்த போது எனக்கே தெரியாம என் வீட்டையே 2 பேருக்கு வேலை பேசிட்டான். அட்வான்ஸ் கொடுக்கும் போது நல்ல வேலை நான் வந்து புடிச்சுக்கிட்டேன், இல்லைன்னா வீடு போயிருக்குமே. நிஜமாவா? அவ்வளவு கெட்டிக்கார பையனா? சத்தியமா பயங்கரமான சாமர்த்தியம், எந்த சூழ்நிலையும் சமாளிப்பான். இப்படிப்பட்ட பையன் தான் எனக்கு வேணும். அந்த மூர்த்திய கதரை விட இவன் தான் சரியான ஆளு. ஆனா 40 வயசு பொண்ணை பாக்குறதா பேசிக்கிட்டு இருந்தீங்க. அது பையனுக்கு இல்லைங்க, அவங்க அப்பாவுக்கு. அப்பாவுக்கா? பையனே அப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற குடும்பத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு கோக்குமாக்கான குடும்பம். தண்ட இதுல இருந்த புரிஞ்சுக்கிட்ட. இப்படிப்பட்ட பையன் தான் கூட்டடிக்க லாய்க்க. அந்த பையனோட என்ன கொஞ்சம் சேர்த்து விடியா? லேடிஸ் பஸ் வருது, லேடிஸ் பஸ் வருது. டிக்கெட் டிக்கெட் நீ எடு. ஏன் உங்ககிட்ட காசு இல்லையா? சில்லறை இடுப்புல இருக்கு, எடுக்கணும்னா எல்லாத்தையும் அவுக்கணும். இப்படி ஏதாவது சாக்கு போக்க சொல்லி இறுக்கி பிடிச்சிருவியே. 2 தேனாம்பட்டை இருக்கிறதே ஒரு தேனாம்பட்டை. கொஞ்சம் மூடி சும்மா இருக்கிறியா? என்ன ஆம்பளை குரல் கேக்குது? நீங்க பேசினா உங்க குரல் தான் கேட்கும். பணத்து கொடுமா. என்ன அன்பான கண்டக்டர். சொன்ன மாதிரியே. இந்த அப்படி எங்கடா அந்த வடிவாம்பாள்? அதோ பார், தலை முழுக்க வெள்ளையா ஒரு பாட்டி உட்காந்துருக்கே, அதான். நீ மை வாங்கி கொடுத்தே ஏழை ஆயிருவே. இதுக்கப்புறம் உனக்கு 2ஆம் கல்யாணம் தேவையா? இல்ல, முடிய பத்தி கவலையே இல்ல. கண்ணத்துல பாத்தியா கவர்ச்சிகரமான குழி. 20 வயசுல விழுந்தாதான் அது கவர்ச்சிகரமான குழி. 40ல விழுந்தா டொக்கு. டொக்கோ டக்கோ அதை டிக் பண்ற. பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. இந்த பேக்ரவுண்ட்லாம் நான் சித்தின்னு கூப்பிட விரும்பல. ஏன்னா நம்ம பேக்ரவுண்ட் நல்ல பேக்ரவுண்ட். வண்டியை நிறுத்த போறேன். ஆம்பளை குரல் நீ வச்சுக்கிட்டு ஆம்பளைங்கிற? பொம்பளை வண்டியில ஆம்பளை நீங்க ஏன் ஏறினீங்க? ஏன் ஆம்பளை நீ ஏறினீங்கள? நிறைய ஆம்பளைங்க உள்ள இருக்காங்க, செக் பண்ணு. அது எங்களுக்கு தெரியும். இறங்கியா சொல்ல தெரிஞ்சிச்சு. இறங்கியா இறங்கியா போல ரைட். அட போயா. உஷா, என்னது டிவிக்கு மாலை எல்லாம் போட்டு வச்சிருக்க? யாராவது டிவில போயிட்டாங்களா? இல்லட்டா, நான் டிவில நியூஸ் படிக்கிற வேலைக்கு ட்ரை பண்ண போறேன். அதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல வேளை நீங்க வந்தீங்க. இப்போ நீங்க டிவி பாக்குறீங்க. ஐயோ எம்மா, நான் என்னமா உனக்கு துரோகம் பண்ண? ஒருத்தர் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தணுங்கிறதுக்கு கணக்கே கிடையாதா? இந்த மாதிரி ஐடியாலாம் அந்த மூர்த்தி பயலுக்கு தான் தோணும். யார் யாரை எப்படி சித்திரவதை பண்றதுன்னு. சும்மா இருங்க. இப்போ நான் நியூஸ் படிக்க போறேன், நீங்க கேக்குறீங்க, அவ்வளவுதான். உட்காருங்க. மறைந்த தலைவர் மாரிமுத்துவின் ஆஸ்தி நாளை காலை கங்கையில் கரைக்கப்படுகிறது. ஆஸ்தி இல்லம்மா, ஆஸ்திய கரைச்சதுனாலதானே அவர் அஸ்தி ஆனாரு. அவருடைய அஸ்தி கங்கையில் கரைக்கப்படுகிறது. தெரியும், சும்மா இருங்க.
இருக்க முடியல. அண்ணாத்த குழந்தைகளுக்கு பரிசளிப்பு விழா. ஐயோ, நாட்டு செய்தியை படிக்க சொன்னா வீட்டு செய்தியை படிக்கிறிய. அனாதை குழந்தைகள்மா, அண்ணாத்த குழந்தைகள் இல்ல. நீங்க சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? வானிலை அறிக்கை. நாளை காலை வரை வானம் மப்பாக இருக்கும். ராத்திரி ஃபுல்லா தண்ணி போட்டா காலையில மப்பாத்தா இருக்கும். ஐயோ, பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. முதல்ல டிவிக்கு போட்டுக்க மாலையை கழட்டு. நீ கழட்டு. நான் எப்படியாவது டிவில நியூஸ் படிச்சுதான் ஆகணும். என்னது? படிச்சாகணுமா? உஷா, டிவில எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. நியூஸ் செக்ஷனுக்கே அவங்க இன்சார்ஜ். நாளைக்கே உண்டு அவகிட்ட அனுப்புறேன். வேலை நிச்சயம். வாசு ஒர்க் அவுட் ஆகுறான். ஏமா, உன் தமிழ் எப்படி, உன் குரல் வளம் போக்குவரத்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த கொட்டை இடத்துல போட்டுக்கிறது படி. வாலிப வயோதிக அன்பர்களே, இல் வாழ்க்கையில் சோர்வா. நிறுத்துமா. முதல் படிக்கிற சிட்டுக்குருளை இதை பற்றி படிக்கிறது. வேற ஏதாவது சிரிச்சிங்கன்னா படி. ஓகே சார். கொல்லம் ரயில் விபத்தில் 1000 பேர் உயிரிழந்தார்கள். அறிவு இருக்கா? 1000 பேர் செத்து இருக்கா? சிரிச்சினா படிக்கிறேனே. ஒப்பன் ரயில்ல போய் சிரிப்பேனே. வேற ஏதாவது படி. சரி. மலையாள படத்திற்கு தங்க தாமரை விருது. இதுக்கு சிரிக்கணுமா? நீ தர மாட்ட, ரொம்ப கஷ்டம். நீ சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். நான் அதுக்கு சொல்ல வரல. உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு, ஆனா எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. அத உணர்ச்சியோட வெளியே கொண்டு வந்து வச்சுக்க, ஒர்க் அவுட் ஆயிரும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் சார்? நாளைக்கு நீ பீச்சுக்கு வா, உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். வாசு, வாசு, என்ன? எனக்கு டிவில இன்டர்வியூ வந்திருக்கு. செலக்ஷன் ஆபீசருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வேலை தர சொல்லுங்க ப்ளீஸ். நான் உங்களுக்கு நேத்தே ஃபோன் பண்ணிட்டேன், அவங்க சரின்னு கூட சொல்லிட்டாங்களே. அதெல்லாம் முடியாது. இப்போ நீங்க என் கண்ணு முன்னாலேயே ஃபோன் பண்றீங்க. யாருக்கு? அவனுக்கா? பண்றேன். நம்ம சுத்துற நம்பருக்கு எவன் மாட்ட போறானோ. எவனோ பரதேசி பையன் காலையில இருந்து ராங் நம்பரா 7 தடவை போன் பண்ணி எக்ஸஸ் செய்ய விட மாட்டேங்கிறான். இந்த தடவை நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வியை கேட்டாதா என் கோபம் அடங்கும். ஹலோ, என்ன டிவி ஸ்டேஷனா? யாராவது பொறுக்கி ராஸ்கல். என்னடா நீயே போன் எடுத்துட்ட? ரொம்ப நல்லதா போச்சு. இதுல என்னடா நல்லதா போச்சு? என் வீட்டு போன நான் எடுக்காம வேற எவன்டா எடுப்பா? அறிவு கேட்டவன செருப்பால அடிப்பேன். நானும் அது விஷயமா தான் போன் பண்றேன். டேய், நான் உன்னை கொன்னுட வேண்டாம். எத்தனை மணிக்கு? கொல்றதுக்கு என்னடா நேரம்? இப்பவே வரேன். டேய், நீ சின்ன வயசுல பார்த்த மாதிரியே பேசுறப்பா. நீ என்ன எப்படா சின்ன வயசுல பார்த்த ராஸ்கல்? இந்தாப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். நமக்கு வேண்டப்பட்ட பொண்ணு அனுப்பி வைக்கிறேன், பாத்துக்க. டேய் டேய், என் கோவத்தை கலராதடா. நீ யாரோ மாமா பையன் போல இருக்கு. என் பொண்டாட்டி ஊர்ல இல்ல, வாஸ்தவம் தான். அந்த நேரத்துல ஊர் மயிரவன் நான் இல்லடா. டேய், பிகு பண்ணாத. நீ நினைச்சா எது வேணாலும் பண்ணலாம்பா. பண்ணலாம்டா, ஆனா நான் பண்ண மாட்டேன். தெரிஞ்ச பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டியா? ரொம்ப தேங்க்ஸ்பா. ஐயோ, போன வச்சுட்டானே. டேய் டேய், காலங்காலத்தால ஒரு மாமா வேலை சரி உங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டேனே. என் ஃப்ரெண்டு நேத்து ஒரு ட்ரிப் போன் பண்ணி இன்னைக்கு ரிமைண்ட் பண்ணுவான்னு கேக்குறான். வேற என்ன சொன்னாரு? அவன் சொன்னதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? ஆல் தி பெஸ்ட். டேய் சீதாராமா, வா 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 வா. எப்படிடா இருக்க? எங்கடா போயிருந்தேடா? உன்னை பார்த்து 10 வருஷத்துக்கு மேலாச்சு. என்ன பம்பாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நான் திரும்ப மெட்ராஸுக்கு வந்து 1 மாசம் ஆகுது. சரி வா போலாம். ஏண்டா சீதாராமா, உனக்கு காது நல்லா தானே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, மிஷின் வச்சிருக்க? உனக்கு காது நல்லா தானே கேட்டுக்கிட்டு இருந்தது, மிஷின் வச்சிருக்க? என்ன 2 காது ரிப்பேர் ஆயிடுச்சு. மிஷின் வச்சு 6 மாசம் ஆகுது. நீ இன்னைக்கு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. என் 3வது பொண்ணுக்கு பாத்துருக்கிற மாப்பிள்ளை இன்னைக்கு வரான். வா. ரொம்ப சந்தோஷம். வாசு மட்டும் மாமாக்கு பிடிச்சு போய் இந்த கல்யாணம் கண்டி நடந்துச்சுன்னா மூர்த்திய ஆட்டு நாட்டலாம். சீதாராமா, இவர் யாருன்னு தெரியுதா பாரு. தெரியலையே. நான் தான் அவரோட பொண்ணோட 2வது மாப்பிள்ள. 2வது பொண்ணோட மாப்பிள்ள. குழந்தை குட்டிகள் உண்டா? ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் ஆகட்டும். 3வது பொண்ணு பார்த்த மாப்பிள்ள யாரு, என்ன வேலை பாக்குறான்? இனிமே தாண்டா அதை பத்தியா விசாரிக்கணும். ஆமா, ஒரு வேலையில அப்படி இருக்கு. மூச்சுடவே நேரம் இல்ல. உனக்கு தெரியாதா? டிவி ஸ்டேஷன் டைரக்டர் ஆச்சு நானு. பயங்கரமான ஒர்க். அப்பா, இவர்தான். என்னடா வந்த இடத்துல தண்டால் எடுத்துக்கிட்டு இருக்க? அடடா, என்ன மரியாதை, என்ன மரியாதை? முதல் மரியாதை. இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? ரொம்ப கொடுத்து வச்சவன் நீ. எனக்கு சின்ன வயசுல இப்படி ஒரு பழக்கங்க. யாராவது பெரியவங்களை பார்த்தா உடனே காலில் இருக்கிற செருப்பை கழட்டி இல்ல ஓரமா வச்சுட்டு காலில் விழுந்துருவேன். அது எங்க குடும்ப பழக்கம். நான் கூட செருப்பை கழட்டி நைனா உட்காரலான்னு சொன்னேன். தம்பி உட்காருப்பா. ஏண்டா,
என்னைக்காவது ஒரு நாள் இப்படி என் காலில் விழுந்திருக்கியா? நீ இப்படி காலை வச்சிருந்தா நான் எங்கன்னு விழுறது? ஏன்பா 5க்கும் 10க்கு நீ தானே என் காலில் விழுற? கம்முனு. ஆமா, இது யாரு? உங்க தாத்தாவா? உன்னதான். இவர் எங்க அப்பாங்க. உன்னால எனக்கு எவ்வளவு அசிங்கம் பத்தியா? ஏன்பா இதே மூஞ்சோடிய வர? அதுக்காக முகமூடி போட்டுக்கிட்டு வர முடியும்? அப்புறம் மர்ம மனிதன் யாருன்னு கேட்பாங்க. ஆமா, எங்கப்பா வேலை பாக்குற? நான் தம்பி சொல்லுங்க, எங்க வேலை பாக்குறீங்க? எங்கேயுமே வேலை பார்க்கலையா? சும்மாதான் இருக்கிறியா? சொல்லு தம்பி. மாப்பிள்ள ரொம்பதான் வெக்கப்படுறாரு. எல்லாம் முடிச்சு போச்சு. சொல்லப்பா. நான் டிவியில வேலை பாக்குறேங்க. டிவியிலயா? நம்ம வீட்டு டிவியில நீ தெரியவே இல்லையே. அது இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினது. இனிமேதான் தெரிய ஆரம்பிக்கும். டிவியில வேலை பாக்குறாரா? ஓ ஆபீஸ் தான். சீதாராமா, டிவியில வேலை பாக்குறாரா? ஓ ஆபீஸ் தான். கரெக்ட். வீடியோல தான் சினிமாவே கெட்டு போச்சு. சுத்தம். நீ எது வேணாலும் பேசலாம். மத்தவங்களுக்கு காது கேட்கவும் நீ மூடிக்கிட்டு. சீதாராமா, பையன் டிவியில தான் ஒர்க் பண்றாராம். ஓ ஆபீஸ் தான்டா. தலையாட்டுறாரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவரே டிவி டைரக்டர் தானே. பையன் எப்படி? நல்ல பையன் தானே? நல்ல பையனா? இவனை நம்பி பொண்ணை கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? அப்போ இந்த கல்யாணத்துல உனக்கு பரிபூர்ண திருப்திங்கிற? மொத்தத்துக்கு அவர் தான் தலையாட்டுறாரு. அவர் ஏன் இன்சல்ட் பண்றீங்க? ஓகே தானே? ஓகேடா கண்ணா. பிடிக்கலன்னா என்ன ஆட்டுவாரு போல இருக்கு. பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு பிடிச்சதை விட என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்படிதானடா? அதனால என் மூத்த 2 மாப்பிள்ளைகளுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி மோதிரம் போட்டா மாதிரி நான் இவருக்கு போடுறேன். எங்க பையனுடைய அப்பாவுக்கு ஏதாவது போடுறது உண்டா? கல்யாண தண்ணிக்கு சாப்பாடு போடுவோம். நல்ல வேளை தண்ணி போடலாம்னு சொல்ல விட்டீங்களே. வாசு, நான் சொல்லல, இவர் தான் இந்த வீட்டு மூத்த மாப்பிள்ளை. ஏப்பமா நான் தும்மலுங்க.